ஒருவர் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இன்னொருவர் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12வது வசனம். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைத்திருக்கும்படி தேவன் அவரை இவ்வுலகத்தில் அனுப்பினதினால் தேவன் நம் மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. இன்னொருவர் வாசிங்க. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதை அந்த சாட்சியாம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாய் இருக்கவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதியிருக்கிறேன். ஹல்லேலூயா. கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, நாளுடைய வசனம் எங்களோடு பேசட்டும், உடைய வார்த்தை எங்களோடு இடைப்படட்டும், ஆவியானவர் இடைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்தில் வந்தார்? 2 வாரங்கள் தியானித்தோம். 3வது வாரம் அந்த டாபிக்லேயே தான் போகிறோம். ஸோ முதல் காரியம் பாவங்களை தீர்க்கும்படி அழிக்கும்படி வந்தார். 2வது காரியம் சாத்தானை ஜெயிக்கும்படி வந்தார். 3வது காரியம் யோவான் எப்படி கொண்டு வராருன்னா, நாம் பிழைக்கும்படி. ஹல்லேலூயா. அப்ப பிழைக்கும்படி அப்படின்னு சொன்னா மரித்து போனவர்கள் ஜீவனை பெறுவதற்கு. இந்த ஜீவன் எப்படிப்பட்ட ஜீவன் அப்படின்னு சொன்னா நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமிக்கு வந்தார் அப்படின்னு சொன்னா நித்திய ஜீவனை பெறுவதற்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தார். இந்த உலகத்துல கடவுள் மனிதனுக்கு கொடுத்தது சந்தோஷம், சமாதானம், நிம்மதி, மகிழ்ச்சி. ஆனால் மனிதன் எதை சுதந்திரித்து கொண்டான் அப்படின்னு சொன்னா பாவத்தை சுதந்திரித்து கொண்டான். பாவத்தின் சுதந்திரித்து கொண்டதன் விளைவாக மனிதன் இப்பொழுது எப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறான்? மரணத்திற்கு நேராக என்ன பண்ணியிருக்கிறான்? தள்ளப்பட்டிருக்கிறான். இந்த மரணம் அப்படிங்கிறது 2 வகையா பிரித்து கொள்ளலாம். ஒன்று மாம்ச மரணம், இன்னொன்று ஆவிக்குரிய மரணம். மாம்ச மரணம், இந்த உடம்பிலிருந்து ஜீவன் நம்மை விட்டு கடந்து போகுது. ஆவிக்குரிய மரணம் என்பது 2 வகையா பிரிச்சுக்கலாம். ஒன்று தேவனை விட்டு பிரிந்திருப்பது, இன்னொன்று தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தேவனுடைய வழிநடத்துதலுக்கு ஒப்பு கொடுக்காமல் சுயமாய் செயல்படுவதற்கும் பேர் மரணம் தான். அந்த மரணத்திற்கு பேர் தான் ஆவிக்குரிய மரணம். ஸோ ஆவிக்குரிய மரணம் அப்படின்னு சொன்னா 3 விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ளலாம். முதலாவது தேவனை விட்டு நம்மை பிரிந்திருக்கிற ஒரு காரியம். 2வது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் செய்கிற ஒரு காரியம். 3வது தேவனுடைய தலைமைத்துவத்தை, தேவனுடைய லீடர்ஷிப்பை ஏற்றுக்கொள்ளாத ஒரு வாழ்க்கை. இதுதான் ஆவிக்குரிய ஒரு மரணம். இப்ப இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகள், இல்ல இயேசுவின் பிள்ளைகள், இயேசு இந்த பூமிக்கு வந்த பிறகு கர்த்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால் நித்திய ஜீவன். சகோதர சகோதரியே, இந்த நித்திய ஜீவன் அப்படின்னா என்னென்ன இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? ரொம்ப ஆழமா என்ன பண்ண போறோம்? நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவது இன்னைக்கு நம்ம பார்க்குற டாபிக் என்ன, அப்படி தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா நித்திய ஜீவன் அப்படின்னா என்ன. இன்னைக்கு நம்ம நிறைய பேருக்கு அது என்ன பண்றதுல தெரியறது இல்லை. சொல்லுங்க, இன்னைக்கு உங்ககிட்ட தான் முதல் கேள்வி. நித்திய ஜீவன் அப்படின்னா என்ன? உங்களை தான் கேட்கிறேன். அழியாத வாழ்க்கை. அடுத்தது பரலோகத்தில் நிரந்தர வாழ்க்கை. நித்திய ஜீவன். நம்ம அடிக்கடி உபயோகப்படுத்துற ஒரு வார்த்தை நித்திய ஜீவன். நான் எட்டர்னல் லைஃபை பெற்றிருக்கேன், நித்திய ஜீவன் எனக்கு உண்டு, அடிக்கடி உபயோகப்படுத்துற ஒரு வார்த்தை. ஸோ அழியாத ஒரு வாழ்க்கை, அதுக்கப்புறம் இன்னொரு வாழ்க்கை என்ன? பரலோக ஒரு வாழ்க்கை. ரைட், இதெல்லாம் ரைட்டான ஆன்சர் தான். பட் எக்ஸாக்ட் சரியான ஒரு வார்த்தையை நீங்க என்ன பண்ணலாம் பிடிக்கல. நல்லா கவனிங்க. அதாவது நித்திய ஜீவன் அப்படின்னு சொன்னா அன்எண்டிங், முடிவில்லாத ஒரு வாழ்க்கை. அழியாத வாழ்க்கை, முடிவில்லாத ஒரு வாழ்க்கை. ஆனா இது எப்படி தீர்மானிக்கிறது அப்படின்னு சொன்னா காலத்தை வைத்து என்ன பண்ணக்கூடாது? தீர்மானிக்க கூடாது. அல்லேலூயா. காலத்தை வைத்து தீர்மானிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது அர்த்தம் வேற மாதிரி என்ன பண்ணிரும்? போயிடும். இது கிரேக்க மொழியில ஐனோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐனோஸ் அப்படின்னு சொன்னா 2 அர்த்தத்தை சொல்லலாம். ஒன்று குவாலிட்டி, இன்னொன்று குவான்டிட்டி. குவாலிட்டி அப்படின்னு சொன்னா தரம், குவான்டிட்டி அப்படின்னு சொன்னா அளவு. ஸோ இந்த நித்திய ஜீவன் அப்படின்னு சொன்னா இந்த 2ஐயும் பொறுத்து தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை.
நல்லா கவனிங்க. ஏன்னு சொன்னா நம்ம காலத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை குறித்து தான் நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம், பேசி கொண்டிருக்கிறோம். காலத்திற்கு அப்பாற்பட்டது, நேரத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை. அப்ப இந்த நேரத்திற்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை அப்படின்னு சொன்னா அதை மரணம், மரணத்திற்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை என்று பிரிப்பது அல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம நித்திய ஜீவன் அப்படிதான் பிரிக்கிறோம். என்றைக்கு இயேசு இந்த உலகத்தில் 2ஆம் வருகையிலே வருகிறாரோ அப்பொழுதுதான் நமக்கு நித்திய ஜீவன், அப்பொழுதுதான் பரலோகம் போவதுதான் நித்திய ஜீவன் அப்படின்னு நம்ம பேசுறோம். நல்லா கவனிங்க. அப்ப குவாண்டிட்டி, அதனுடைய அளவு எப்பொழுதும் காலத்தை வைத்து டைமை வச்சு எடுபடக்கூடாது. நித்திய ஜீவன் என்பது எதை குறித்து, எதனால் அளவிடப்படுகிறது அப்படின்னு சொன்னா குவாலிட்டியை வச்சுதான் அளவிடப்படுது, தரம். அப்ப ஐயா, இந்த நித்திய ஜீவன் என்பது நான் பரலோகத்திற்கு போன பிறகுதான் அனுபவிக்க முடியுமானா கிடையாது. நித்திய ஜீவன் என்பது தரம் என்பதனால அது இப்பொழுதே நமக்கு சொந்தமாகி விட்டது. ஹல்லேலூயா. சோ நம்ம வாழ்கிற வாழ்க்கை நித்திய ஜீவன் உள்ள வாழ்க்கையா இல்லையா என்பதை தான் நீங்க ஆராய்ந்து பார்க்கணும். ஏன்னா நித்திய ஜீவன், எட்டர்னல் லைஃப் அப்படின்னா பரலோகம் 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 நம்ம அப்படி முடிவு பண்ணிக்கிறோம். அப்படி கிடையாது. என்றைக்கு இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அந்த நாளில் இருந்தே நாம் நித்திய ஜீவனை பெற்ற ஒரு வாழ்க்கை தான் நாம் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்ப என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த நித்திய ஜீவன் அப்படின்னா குவாலிட்டின்னு சொல்றீங்க, தரம் சொல்றீங்க இல்லையா, அந்த தரம் எப்படி அளவிடப்படுகிறது? அடுத்த கேள்வி. ஒரு மனிதன் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளுகிறான் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, தேவனோடு இருக்கக்கூடிய உறவுக்கு பேர் தான் நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. இப்ப நல்லா கவனிங்க. பரலோகத்துல ஏன் நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்றோம்? ஏன் சொல்றோம்? பரலோகத்துல நம்ம யாரோடு இருக்க போகிறோம்? தேவனோடு இருக்க போகிறோம். அப்போ தேவனோடு இருக்கும் உறவுக்கு பெயர் தான் நித்திய ஜீவன். இட்ஸ் நாட் a place. அது இடம் கிடையாது. பரலோகம் பூலோகம்னு பிரிச்சு பரலோகம் தான் நித்திய ஜீவன், பூலோகம் நித்திய ஜீவன் நமக்கு கிடையாது அப்படின்னு இடத்தை வைத்து பிரித்து பார்க்க கூடாது. அப்ப நீங்க எப்படி புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, நான் தேவனோடு இருக்கக்கூடிய உறவு தான் நித்திய ஜீவன். அப்ப நான் தேவனோடு இருக்கக்கூடிய உறவு தான் நித்திய ஜீவன் அப்படின்னு சொன்னா, பரலோகத்திலே எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தேவனோடு கூட இருக்கும் பொழுது நான் வாழ்கிறேனோ அதே வாழ்க்கை எப்பொழுது பூமியிலே வாழ ஆரம்பிக்கிறனோ அதுக்கு பேரு தான் நித்திய ஜீவன். அதுக்கு பேரு தான் ஜீவன் உள்ள வாழ்க்கை. நான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே ரட்சிக்கப்பட்டு வந்த உடனே மரித்து போனவன் நான் பிழைத்துக் கொள்ளுகிறேன். நான் என்ன அர்த்தம்? தேவனோடு இருக்கக்கூடிய உறவை இழந்து போனவன் மரணித்திருக்கிறான். தேவனோடு கூட இருக்கக்கூடிய உறவை தொடர்ந்து கண்டினியூ பண்ணக்கூடியவன், புதுப்பிக்க கூடவன், அவரோடு இருக்கக்கூடிய உறவுல இன்னும் ஐக்கியப்படக்கூடியவன் பிழைத்தவனாக இருக்கிறான். இப்ப இயேசு கிறிஸ்து வந்தது உங்களையும் என்னையும் பரலோகம் கூட்டி செல்வதற்கு கிடையாது. இன்றைக்கு நம்மளுடைய எண்ணங்கள்லாம் அப்படி இருக்கிறனால தான் இன்றைக்கு வாழ்கிற வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ முடியாமல் சண்டை போட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்ன பரலோகத்துக்கு கூட்டிட்டு போக தான் வந்தார், இயேசு கிறிஸ்து என்ன பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகுது இல்ல. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நான் நித்திய ஜீவனோடு வாழ வேண்டும் என்று சொல்லுதான் இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்து வந்தார். தேவனோடு இருக்கக்கூடிய உறவிலே பலப்பட வேண்டும். அந்த இன்டிமசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்டிமசி அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா நெருக்கமாக. அதனாலதான் வேத வசனம் கடவுளுக்கும் மனுஷனுக்கும் உண்டான உறவை கணவன் மனைவிக்கு உண்டான உறவோடு ஒப்பிட்டு பேசுகிறது. அப்ப மரித்து போனவன் நான் பிழைத்துக் கொண்டேன் என்று அர்த்தம்னா என்ன அர்த்தம்? தேவனோடு இருக்கக்கூடிய நெருக்கத்தை பாவத்தினால் இழந்து போனேன், இப்பொழுது நான் அதை பெற்றுக்கொண்டேன். எதனாலே பெற்றுக்கொண்டேன் அந்த இன்டிமசியை, அந்த நெருக்கத்தை அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து ரத்தம் சிந்தினதினால். ஹல்லேலூயா. அதனாலதான் நான் பெற்றுக்கொண்டேன். கர்த்தர் அதற்காக தான் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். ஃபர்ஸ்ட் எட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவன்னா இதுதான். ஏன்னா சில நேரத்தில் நான் பேசுற வார்த்தை பரலோகம் தான் எனக்கு சந்தோஷம், பரலோகம் தான் எனக்கு சமாதானம், பரலோகம் தான் எனக்கு மகிழ்ச்சி, பரலோகத்தில் நான் எந்த கவலையும் இல்லாமல் இருப்பேன், பரலோகத்தில் எந்த துக்கமும் இல்லாமல் இருப்பேன், பரலோகத்தில் மகிழ்ச்சியா இருப்பேன் அப்படின்னு சொல்றோம். ஆனா பூலோகத்தில் நம்ம அதை எப்படி டிஃபைன் பண்றோம், அதை எப்படி வகுத்து எடுக்கிறோம்?
பூலோகம்னா எனக்கு சந்தோஷம் கிடையாது, பூலோகம்னா எனக்கு மகிழ்ச்சி கிடையாது, பூலோகம்னா எனக்கு கிடையாது. ஏன் அப்படின்னா எனக்கு உபத்திரவங்கள்னு ஒன்று இருக்குதுங்க இல்லையா? என் மனைவி சரியில்லை, என் கணவன் சரியில்லை, என் குடும்பம் சரியில்லை, என் வேலை சரியில்லை. இதெல்லாம் சரியில்லாததுனால இந்த உலகத்தில் கர்த்தரோடு இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம், பரலோக சந்தோஷத்தை நான் இழந்து போகிறேன் அப்படின்னு நம்ம பல நேரங்களில் பேசுறது உண்டு. நல்லா கவனிங்க. பரலோகத்திலே தேவ பிரசன்னத்திற்குள்ளாக நாம் கடந்து போகிறோம். ஆனால் எப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறோமோ அப்பொழுது தேவ பிரசன்னம் நமக்குள்ளாக கடந்து வருகிறது. ஹல்லேலூயா. அப்ப என்ன பொறுத்த வரைக்கும் பரலோகத்தை விட சந்தோஷமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? கர்த்தர் எனக்குள்ள வாசம் பண்ணுவது. ஹல்லேலூயா. அதுதான் அர்த்தம். பரலோகம்ங்கிறது கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ள நான் போய் வாசம் பண்றது. ஆனா பூலோகம்ங்கிறது கர்த்தருடைய பிரசன்னம் எனக்குள்ளே வாசம் பண்ணுவது. இப்ப என்ன பிரச்சனைனா, ஏன் எனக்குள்ள சந்தோஷம் இல்லை, ஏன் எனக்குள்ள பரலோக மகிழ்ச்சி இல்லை, பரலோக சந்தோஷம் இல்லை, பரலோக சமாதானம் இல்லைன்னா எனக்குள்ளே கர்த்தர் வாழ்வதற்குண்டான இடத்தை நான் யாருக்கு கொடுக்கல? கர்த்தருக்கு கொடுக்கல. தேவ பிரசன்னம் எனக்குள்ள செல்வதற்கு நான் இடம் கொடுக்கல. அப்ப நல்லா கவனிங்க. அப்ப நித்திய ஜீவனை நான் பூமியிலே பெற்றுக்கொள்ளாததுக்கு ஒரு காரணம் எனக்குள்ளே கர்த்தர் செயல்படுவதற்கு நான் இடம் கொடுக்காத ஒரு காரியம். அதனாலதான் நித்திய ஜீவன் இந்த பூமியில் எனக்கு இல்லை. அப்ப எனக்குள்ளே கர்த்தர் செயல்படுவதற்கு நான் இங்க இடம் கொடுக்கலன்னா பரலோகத்திலே அவருடைய பிரசன்னத்திற்குள்ளே செயல்பட கர்த்தர் எனக்கு என்ன கொடுக்க மாட்டார்? இடம் கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. பிசாசானவன் சிந்தனைகளை, நினைவுகளை, வேற ஏதாவது காரியத்தை கொடுத்து ட்விஸ்ட் பண்றானா தூக்கி எறிங்க. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அது எவ்வளோ உயிர் போற விஷயமா இருந்தாலும் சரி. பாஸ்டர் நெஞ்சு அடைக்குது அப்படின்னாலும் பிடிச்சிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அடுத்த பாயிண்ட் அதுக்கு தான் நான் வரேன். நெஞ்சு அடைக்குது பாஸ்டர், என் கவனம் செதறுது. நெஞ்சு அடைச்சாலும் ஹார்ட் அட்டாக் வந்தாலும் இப்போ அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிருங்க, அப்படியே மறிச்சாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா கர்த்தர் கொடுக்குற வார்த்தை இது. ஸோ இதுதான் நித்திய ஜீவன். அப்ப நல்லா கவனிங்க. இந்த நித்திய ஜீவன் மரணத்திற்கு பிறகு கிடையாது. நாம் இங்கு வாழ்கிற வாழ்க்கையிலே நித்திய ஜீவன் உண்டு. அப்ப ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, மரணம் ஒருபோதும் நம் நித்திய ஜீவனை ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு என்ன பண்ணாது, ஒரு மாறுதலுக்கு என்ன பண்ணாது, கூட்டிட்டு போகாது. கொஞ்சம் கவனிங்க, புரியும் உங்களுக்கு. சில நேரத்தில் நாம் யோசிக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் வாழ்கிற இந்த பூமியிலே எப்பொழுது என்னை மரணம் நெருங்குகிறதோ அப்பொழுதுதான் நான் பரலோகம் போவேன், நித்திய ஜீவனுக்குள்ளாக போவேன் அப்படிங்கிற ஒரு தாட்டுக்குள்ள, ஒரு எண்ணத்துக்குள்ள வரும். அப்ப மரணம் தான் எனக்கு எல்லா ஆயுதம், மரணம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, மரணம் நமக்கு ஒரு ஆயுதம். நல்லா கவனிங்க. அது என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் நடக்குதாங்க, ஒரே ஒரு மாறுதல். எனக்குள்ளே கர்த்தர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். மரணம் என்னை கர்த்தருடைய இடத்திலே, அவருடைய பிரசன்னத்திலே வாசம் பண்ண என்னை ஒரு டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டு போகுது. அவ்வளவுதான். அப்ப மரணம் தான் என்னுடைய சந்தோஷத்தையும் என்னுடைய மகிழ்ச்சியும் தீர்மானிக்குதானா? கிடையவே கிடையாது. தேவனுடைய பிரசன்னத்தை நான் பூமியிலே அனுபவிக்க முடியும். அந்த நித்திய ஜீவன் அப்படின்னு சொன்னா அந்த மகிழ்ச்சி, அந்த சந்தோஷம், அந்த இணையில்லாத ஒரு காரியம், அது இன்னையிலிருந்தே, அது இன்றைக்கே எனக்கு சொந்தமானது. நான் எப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்டேனோ, எப்பொழுது திருவிருந்து எடுக்கிறேனோ, எப்பொழுது ஞானஸ்தானம் எடுக்கிறேனோ, இயேசுவே மெய்யான தெய்வம் என்று சொல்லி அவருடைய ரத்தத்தை நான் எப்பொழுது சுதந்திரித்துக் கொள்ளுகிறேனோ அன்றையில் இருந்து நித்திய ஜீவனை முழுமையாக நான் சுதந்திரித்துக் கொண்டேன். ஸோ இதுக்கு மேலே எனக்கு மரணம்ங்கிற ஒரு காரியம்தான் அந்த நித்திய ஜீவனை எனக்கு சுதந்திரித்து கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு மனநிலைமையில் இருக்காதீங்க. அப்படிப்பட்ட மனநிலைமை தான் சில பேருடைய வாழ்க்கையில எண்ணத்தை உண்டாக்குது அப்படின்னு சொன்னா, சில தவறான உபதேசங்களை என்ன பண்ணுகிறது, உண்டாக்குகிறது. நம்ம எப்பொழுதும் மரணத்திற்கு நேரான ஒரு ஒர்க் அவுட் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. ஒர்க் அவுட் அப்படின்னா ஒரு பயிற்சி செய்யக்கூடாது. சில நேரத்தில் நம்ம பேசுற பேச்சு அப்படிதான். நான் 10 வருஷத்துல செத்து போயிடுவேன், நான் பரலோகம் போயிடுவேன், நாளைக்கு செத்துருவேன், நான் பரலோகம் போயிடுவேன். அப்ப நம்மளுடைய பயிற்சி எல்லாம் மரணத்தை நோக்கி இருக்கிறது. இல்லை, இருக்கக்கூடாது. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்களை கர்த்தர் பரலோகத்திற்கு உண்டான அந்த நித்திய ஜீவனுடைய முழுமையை அடைவதற்கு இங்க பூமியில உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். அதுதான் இந்த ஜீவன் உள்ள வாழ்க்கை, இந்த மாம்ச ஜீவன் உள்ள ஒரு வாழ்க்கை. எதுக்காக ஆண்டவர் உங்களை இந்த பூமியில கொண்டு வந்திருக்கிறார்? நல்லா கவனிங்க. அவருடைய திட்டத்தை, அவருடைய நோக்கத்தை இந்த பூமியில நிறைவேற்றுவதற்காக தான். அப்ப அதை விட பாக்கியம் இந்த உலகத்துல என்ன கிடையாது?
வேற கிடையாது. அல்லேலூயா. அப்ப மரணம் என்ன செய்யுது அப்படின்னா, தேவனுடைய திட்டம் உங்க வாழ்க்கையில நடக்க விடாதபடி அது உங்களை வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போகுது. நல்லா கவனிங்க. ஒருவேளை கர்த்தர் அனுமதித்த மரணம் என் வாழ்க்கையில ஏற்படுதுன்னா அது வேற. நம்ம எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, என்னைக்குடா சாவு வரும், என்னைக்குடா சாவு வரும். ஒரு அம்மாட்ட நான் பேசும்போதெல்லாம் அவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, என் வீட்டுக்காரர் ஆண்டவர் கூட்டிட்டு போய், என்னை எப்போ ஆண்டவர் கூட்டிட்டு போவார், என்னை எப்போ ஆண்டவர் கூட்டிட்டு போவார். இவங்க நினைச்சுக்கிறாங்க, எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நினைச்சுக்கிறாங்க, என் வாழ்க்கை இதோட முடிஞ்சுது, என் கணவர் போயிட்டா என் வாழ்க்கை முடிஞ்சுது, என் மனைவி போயிட்டா என் வாழ்க்கை முடிஞ்சுது, என் பிள்ளைகள் போயிட்டா என் வாழ்க்கை முடிஞ்சுது, என் சொத்து போயிட்டா என் வாழ்க்கை முடிஞ்சிருது, என் படிப்பு போயிட்டா என் வாழ்க்கை முடிஞ்சிருது. இல்ல இல்ல, கடவுள் அப்படிப்பட்ட படிப்பு தான் நோக்கம், மனைவி தான் நோக்கம், கணவர் தான் நோக்கம் அப்படின்னு உங்களை இந்த உலகத்துல கொண்டு வந்து படைக்கல ஆண்டவர். அல்லேலூயா. கடவுளுடைய திட்டம் வேற உங்களுடைய வாழ்க்கையில. சோ மரணம் தாமதிக்குது அப்படின்னா நீங்க புரிந்து கொள்ளுங்க, தேவனுடைய திட்டம் என் வாழ்க்கையில் இருக்கிறது. இன்னும் நான் வேகமாக ஓடி அந்த திட்டத்தை நான் என்ன பண்ணணும், நிறைவேற்றணும். எனக்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து, கடவுள் வந்து அவருடைய அந்த திட்டத்தை முழுவதுமாக அவர் நிறைவேற்றினார்னா, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆயுசு நாட்கள் அதிகமோ குறைவோ அதை குறித்து எனக்கு கவலை கிடையாது. ஆனா அதற்குள்ள தேவ திட்டத்தை நான் என்ன பண்ணணும், நிறைவேற்றணும். ஸோ நம்மளுடைய ஒர்க் அவுட் எப்பயுமே, நம்மளுடைய வேகம் எப்பொழுதுமே என்ன பண்ணக்கூடாது, பரலோகத்தை நோக்கி இருக்கக்கூடாது. அதாவது மரணத்தை நோக்கி இருக்கக்கூடாது. பரலோகம் தான் நம்மளுடைய நோக்கம், மரணத்தை நோக்கி இருக்கக்கூடாது. நல்லா கவனிங்க, ஆண்டவர் ஒருபோதும் மரணத்தை விரும்புகிறவர் அல்ல. பாஸ்டர் பிரசங்கம் வேற மாதிரி போகுது, சாவே கிடையாதா அப்படின்னா நான் அப்படி வரல. நல்லா கவனிங்க, சாவு உண்டு. ஆனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, சாவை எதிர்நோக்கி ஓடக்கூடாது. அதாவது சாவை நோக்கி ஓடக்கூடாது. நாளைக்கு சாவேன், நாளானைக்கு. சில பேர் சொல்கிறது அப்படிதான், சண்டை போட்டால் நான் செத்துருவேன், நான் போயிடுவேன், நான் அங்கே போய் செத்துருவேன், இங்கே போய் தற்கொலை பண்ணிப்பேன், தூக்கு மாட்டிப்பேன், நான் ரயிலில் படுத்து சாவேன். சொல்லாதீங்க. உடல் பலவீனம் வந்த உடனே சாவு தான் எனக்கு அடுத்தது, இந்த வலியை தாங்க முடியல, ஆண்டவரை எடுத்துக்குங்க ஆண்டவரை. நம்ம நினைச்சுக்கிறோம் செத்து போனாதான் தேவ பிரசன்னத்திற்குள்ளாக போவோம். அப்ப நீங்க எந்த பிரசன்னத்துக்குள்ள இருக்கீங்க? அல்லேலூயா. அடுத்த கேள்வி அதுதான். நான் செத்து போனாதான் தேவ பிரசன்னத்துக்குள்ள போவேன் அப்படின்னா, இப்பொழுது நான் எந்த பிரசன்னத்திற்குள்ள இருக்கிறேன்? இந்த கேள்வி என்னைக்காவது கேட்டது உண்டா நீங்க? அப்ப நான் தேவ பிரசன்னத்துக்குள்ள இப்ப நான் வாழ்றேன் அப்படின்னு சொன்னா, என்னை சுற்றி இருக்கக்கூடிய எந்த காரியங்களும் என்னை என்ன பண்ணாது, பலவீனப்படுத்த முடியாது. எப்பொழுது ஒரு காரியம் நம்மளை பலவீனப்படுத்துதுன்னா, நீங்க அது ரொம்ப இறுகமா பிடிச்சிட்டு இழுக்கிறீங்க பாத்தீங்களா, அப்பதான் அது பலவீனம். லூசுல விடுங்க. அல்லேலூயா. விடுங்க, போகட்டும். எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் அமைதியா லூசுல விட்டு பாருங்களேன். அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ரொம்ப அப்படியே கயிறு இழுத்து பிடிக்கும் போது தான் கை வலிக்கும். கையை லூசுல விட்டுருங்க, போகட்டும், எங்கேயோ போகட்டும், வரட்டும். நான் என்ன சொல்றேன் அர்த்தம் அப்படின்னு சொன்னா, கணவன் மனைவி பிரிஞ்சு போங்கன்னு நான் சொல்லலை. ஒரு விஷயத்துக்காக உங்ககிட்ட யாராவது ஒருவர் போராடுறாங்க, குடும்பத்தில் யாராவது ஒரு போராடுறாங்கன்னா, நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றவர்கள், தேவ பிரசன்னத்துக்குள்ள இருக்கிறவங்கன்னா, நம்ம எதையும் இழுத்து பிடிக்க கூடாது. அல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னத்தில் விட்டுரும். ஆண்டவர் நீங்க பார்த்துங்க, நீங்க பார்த்துங்க ஆண்டவர். அவங்க எங்கிட்ட இருந்து இதை எடுக்கிறாங்க பாஸ்டர், அவங்க என்ன இப்படி பாடுபடுத்துறாங்க, அங்கே இதை கேட்குறாங்க, கொடுத்துருங்க, எல்லாத்தையும் வச்சுக்கோ போ. நான் தேவ பிரசன்னத்தில் இருக்கிறேன், எதை குறித்து நான் கவலைப்பட தேவையில்லை. ஹல்லேலூயா. எனக்கு இப்போ கவலைப்பட தேவை கிடையாது. பக்கத்து வீட்டுக்காரங்க சண்டை 2 அடிக்கு, போ வச்சுக்கோ, 2 அடியா வச்சுக்கோ, சந்தோஷமா மகிழ்ச்சியா போ. சில நேரங்கள் நம்ம அது விட முடியாது, ஆனால் விட்டு பழகணும். நம்ம தேவ பிரசன்னத்திற்குள்ளாக இருக்கிறோம், நித்திய ஜீவன் அப்படிங்கிற சந்தோஷத்துக்குள்ள இருக்கிறோம், சமாதானத்துக்குள்ள இருக்கிறோம். இந்த 2 அடியினால அந்த நித்திய ஜீவனுடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இழந்து போக கூடாது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்துல 3.5 வருஷம் சந்தோஷமும் சமாதானமா இருந்தாரு, மகிழ்ச்சியா இருந்தார் அப்படின்னு சொன்னா, எதையும் அவர் இழுத்து பிடிக்கல. அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? இழுத்து பிடிச்சாரா எதையாவது? உங்களுடைய தாயும் உடைய சகோதரர்களும் வெளியே உடனே உள்ள கூட்டிட்டு வாங்க. ஏன்னு விட்டு பிரிஞ்சு போனீங்க, இத்தனை நாள் எங்க ஆளை காணோம், நீங்க என் மேல அன்பு இல்லை, என் மேல பாசம் இல்லை, எனக்கு அப்புறம் ஒரு பிள்ளை யூதா பிறந்ததுனால, யாக்கோபு பிறந்ததுனால என்ன கை விட்டுட்டீங்களா? அப்படியே பேசினாரு. என்ன சொன்னாரு? அவ்வளவுதான், முடிச்சுட்டு போயிட்டேட்டார் பாயிண்ட. யூதாஸ் எந்திரிச்சான். என்ன யூதாஸ், ஒரு வேலை, முக்கியமான வேலை இருக்கு ஆண்டவரே, போப்பா உன் வேலைக்கு நீ போய் என்ன பண்ண பாரு. உட்கார வச்சு யூதாஸ்
3 வருஷம் உன்னை நான் எப்படி பார்த்துக்கிட்டேன், உனக்கு எப்படி சோறு போட்டேன், உன்னை எப்படி எல்லாம் வழி நடத்தினேன், உன் மேலே எவ்வளோ கரிசனை வச்சுருந்தேன், உன் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருந்தேன் சொன்னார் ஆண்டவர். ஆண்டவருக்கு தெரியும் யூதாஸ் போய் என்ன பண்ண போகிறான், அவளை காட்டி கொடுக்க தான் போகிறான் அப்படின்னு சொல்லி. நல்லா கவனிங்க, எந்த இஷ்யூவும் எந்த பிரச்சனையும் கடவுள் பிதா அவர் மேல் வைத்த திட்டத்தை கெடுத்து போடலை. இதுதான் நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் நாம் புரிஞ்சுக்கோங்க. தேவனோடு இருக்கக்கூடிய உறவு, தேவனோடு இருக்கக்கூடிய உறவுன்னா தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றுகிற வாழ்க்கை. ஹல்லேலூயா. அப்ப நம்ம எதை இழுத்து பிடிக்கணும் அப்படின்னா தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை தான் நம்ம இழுத்து பிடிக்கணுமோ தவிர இந்த உலகம் நம்ம மேல் கட்டி வைத்திருக்கிற காரியங்களை அவுத்து விட்டு நீ உன் இஷ்டத்துக்கு போல நீ போய்க்கோ போ அப்படின்னு விட்டுறணும். பணத்தை கொடு வச்சுக்கோ, சொத்தை கொடு வச்சுக்கோ, இதை கொடு அதை கொடு வச்சுக்கோ, போ இப்படியே போ. நம்ம எல்லாம் திருத்திட முடியுமா? எல்லா விஷயத்தையும் நம்ம சவால் பண்ணிட முடியுமா? சில நேரத்தில் நம்ம யோசிக்கிறது இந்த பிரச்சனையை விட்டு நான் இப்படி போனால் சந்தோஷமா இருந்தோம். இல்லை, நீங்கள் இங்கிட்டு விட்டு அங்கிட்டு போனீங்கன்னா அங்கே வேற ஒன்று உட்காந்துருக்கும். ஹல்லேலூயா. பாஸ்டர் நான் அதை விட்டுட்டு அங்கே போகிறேன், அங்கே வேற ஒன்று. எவ்வளோ நாளைக்கு இப்படியே மாறி மாறி போயிட்டு இருப்பீங்க? சில பேர் அப்படிதான், இது இல்லைன்னா அது, அது இல்லைன்னா அது, அது இல்லைன்னா அது, அது இல்லைன்னா அது. எவ்வளோ நாளைக்கு இப்படி ஓடிட்டே இருப்பீங்க? அப்போ டோட்டலாக கவுண்ட் பண்ணுங்க. இதில் 5 வருஷம், அதில் 5 வருஷம், அதில் 5 வருஷம், அது. ஸோ வாழ்நாள் நீ 35 வயசு 40 வயசில் 30 வயசு வரைக்கும் குழந்தை பருவத்தை தவிர 30 வருஷம் இது இல்லை அது, அது இல்லை அது, இது இல்லை அதுன்னு உபத்திரவத்திலே தான் ஓடிட்டு இருக்கும். அப்போ முதல்ல விடுங்களேன், முதல் விஷயத்திலே விட்டு கொடுத்து பாருங்களேன், 30 வருஷமா சந்தோஷமா இருப்பீங்க. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அப்படி தானே விட்டு கொடுத்தார். ஸோ நித்திய ஜீவன் அப்படின்னு சொன்னால் நல்லா கவனிச்சுக்கோங்க, தேவனோடு இருக்கக்கூடிய உறவு, அந்த உறவுக்கு என்ன பலம் அப்படின்னு சொன்னால் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவது. ஹல்லேலூயா. இதுதான் எட்டர்னல் லைஃப். இதை நம்ம மரணத்திற்கு பிறகு தான் சுதந்திரிக்கணும் அப்படின்னு கிடையாது. அடுத்தது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நித்திய ஜீவன். ஏற்கனவே சொன்னேன், நித்திய ஜீவன் அப்படின்னு சொன்னா மரணத்திற்கு பிறகுதான் சம்பாதிப்பது அல்ல. நம்ம எப்போ தொடங்கணுமோ அப்போ இருந்து நித்திய ஜீவன் நம்முடைய வாழ்க்கையில் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது நம்மளுடைய சாவுக்கு அப்புறம் தான் இருக்குது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். பார்த்தீங்களா, அது தவறான விஷயம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நித்திய ஜீவன் அப்படின்னு சொன்னா தேவனை பற்றி அறிகிற அறிவு. ஹல்லேலூயா. அதுதான் நித்திய ஜீவன். அப்ப நித்திய ஜீவனை தேடுகிறேன் தேடுகிறேன் அப்படின்னு சொன்னா சந்தோஷத்தை தேடுகிறேன், பரலோக சந்தோஷத்தை தேடுகிறேன், பரலோக சமாதானத்தை தேடுகிறேன், பரலோக மகிழ்ச்சியை தேடுகிறேன் அப்படின்னு சொன்னா நீங்கள் தேவனை பற்றி அறிகிற அறிவை தேடணும். இன்றைக்கு நம்ம பணத்தை தேடி, பொருளை தேடி, உலக பிரகாரமான புகழை தேடி நான் சந்தோஷத்தை சம்பாதிக்கிறேன், சமாதானத்தை சம்பாதிக்கிறேன்னா முடியவே முடியாது. பாஸ்டர் வீடு கட்டினா என் மனைவி சந்தோஷப்பட்டுருவான், நான் வீடு கட்டிடுறேன். பாஸ்டர் கார் வாங்கினா என் மனைவி சந்தோஷப்பட்டுருவான், நான் கார் வாங்கிடுறேன். பாஸ்டர் என் கணவருக்கு நான் இதை கொண்டு வந்தா என் கணவர், எங்கள் அப்பா அம்மா வீட்டிலேருந்து ஒரு 10 லட்சம் கொண்டு வந்தா என் கணவர் சந்தோஷமா இருக்கணும், அதை கொண்டு வந்து என் கணவரை திருப்திப்படுத்திட முடியாது. நீ 10 லட்சம் கொண்டு வந்தீங்கன்னா அடுத்து 20 லட்சம் கேட்பார். நீங்கள் டூ வீலர் வாங்கினீங்கன்னா அவங்க பைக் இருந்தால் நல்லா இருக்கும், கார் வாங்கினா இந்த காரோட அந்த கார் நல்லா இருக்கும், அந்த காரோட பஸ் இருந்தால் நல்லா இருக்கும். இப்படியே தான் போயிட்டு இருக்கும். அப்போ எப்படிங்க பாஸ்டர் என் குடும்பத்தை நான் திருப்திப்படுத்துறது அப்படின்னு சொன்னால் விட்டுருங்க தெய்வ சமூகத்தில். நீங்கள் எதுக்காக ஓடுங்க? தேவ திட்டத்தை நிறைவேற்ற ஓடுங்க. ஹல்லேலூயா. குடும்ப திட்டத்தை நிறைவேற்ற ஓடாதீங்க. பாஸ்டர் நான் வேலைக்கே போகக்கூடாதா அப்படின்னு அப்படி கிடையாது. நல்லா கவனிங்க, நிதானமாக யோசிங்க. பிசாசு ட்விஸ்ட் பண்ணி விடுவான். பிசாசு அதான் ஆண்டவர் சொல்றாரு, வாரத்தில் 6 நாள் வேலை செய், 7வது நாள் என்ன பண்ணுற ஓய்ந்துரு, தேவனுக்கு கூட அந்த நாளை, அதிகாலையிலேருந்து தேவனுக்குன்னு கூட அந்த நேரத்தை, தேவ ஊழியத்துக்குன்னு கொடுன்னு ஆண்டவர் சொல்றாரு. இது எல்லாம் தேவனுக்கு செய்கிற வேலை. ஏகப்பட்ட கடமைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதே சமயத்தில் வேத வசனம் மனைவிக்கு எப்படி இருக்கணும், கணவனுக்கு எப்படி இருக்கணும், பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கணும், உலக பிரகாரமா எப்படி இருக்கணும், எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுக்கிறது. இதை பேலன்ஸ்டா சரிசமமா எடுத்து நீங்க ஓட ஆரம்பிச்சீங்கன்னா குடும்பம் சந்தோஷமா இருக்கும். நம்ம ஒன்றை விட்டுட்டு ஒன்றை பிடிக்க, ஒன்றை விட்டுட்டு ஒன்றை பிடிக்க, ஒன்றை விட்டுட்டு ஒன்றை பிடிக்க பிடிக்க தான் குடும்பத்தில் அந்த நித்திய ஜீவனுக்கு உண்டான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நாம் என்ன பண்ணுகிறோம்? இழந்து போகிறோம். தேவனை பற்றி அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம். நித்திய ஜீவன்னா அதுதான். எத்தனை பேர் தேவனை பற்றி அறிகிற அறிவில நாட்டம் உள்ளவர்களா இருக்கிறோம்? நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகம் எல்லாம் பக்கத்து வீட்டில் என்ன நடக்குதுன்னு அறிவை நாடுறாங்க. அந்த அறிவு தான் இருக்கு. இந்த ஜன்னல் எட்டி பார்த்தா தெரியுமா, அந்த ஜன்னல் எட்டி பார்த்தா தெரியுமா, அந்த பக்கம் போய் நின்னா தெரியுமா, அந்த வீட்டில் காதபடி ஒட்டி வச்சா, என்ன சயின்டிஸ்ட்டுங்க. ஹல்லேலூயா. என்ன அறிவாளிகள் தெரியுமா. வாசல் எப்படி ப்ரஷ் பண்ணிக்கிட்டே நிற்பான், அந்த அம்மா எப்படி வருது, அதை வச்சு இன்னைக்கு அந்த குடும்பத்தில்
என்ன நடக்குதுன்னு ப்ரஷ் பண்ணிக்கிட்டே நிற்பாங்க. அந்த அம்மா ஏதோ அழுதுட்டு உள்ளேருந்து வெளியே வந்து அப்படி கண்ணை தொடச்சிட்டு வந்த உடனே சண்டை. என்னது சண்டை, பிரச்சனை. உடனே இந்த அம்மா பக்கத்து வீட்டில் போய் கண்ணை காலைல பார்த்தேன் தெரியுமா, எவ்வளோ ஒரு மூளை பாருங்க. கணிக்கிறாங்களாம், கணவர் இப்படி போறாரு, கணவர் அப்படி போறாரு. நான் நேற்று பார்த்தனே அவரை சாப்பாடு எடுத்துட்டு போகல. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஏதோ சண்டை. எப்படி சொல்றீங்க, சாப்பாடு எடுத்துட்டு போகல. ஓ, டெய்லி அந்த அம்மா சாப்பாடு செஞ்சு பேக்கை வெளியே வைக்கும், அவர் எடுத்துட்டு போவார், அப்பதான் சந்தோஷமா இருக்காங்கன்னு அர்த்தம். ஆனா நேத்து பார்த்தேன், அவர் வேகமா வெளியே வந்து வண்டி எடுத்துட்டு போயிட்டாரு, சாப்பாட்டு பையை எடுத்துட்டு போகல. இதுதான் அறிவா? அல்லேலூயா. இதுக்கு எவ்வளவு நேரம் செலவிடுறோம்? இதனாலதான் நம்ம குடும்பத்துல பிரச்சனை வருது. இன்னும் சில பேருக்கு அந்த குடும்பத்தில் என்ன நடக்குது, அவங்க எவ்வளவு சொத்து வச்சிருக்காங்க, அவங்க எந்த ஊருக்காரங்க, அவங்க எந்த ஜாதிக்காரங்க, அவங்க எந்த மொழிக்காரங்க, அவங்க புருஷன் யாரு, அவங்க பிள்ளை யாரு, அவங்க பிள்ளை எங்க படிக்குது, அவங்க யாரை கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க, அவங்க எங்க வந்திருக்கிறாங்க, எங்க போயிருக்கிறாங்க. உலகத்தை அறிகிற அறிவிலே நாட்டம் செலுத்த செலுத்த நித்திய ஜீவனுக்கு உண்டான சந்தோஷமும் சமாதானமும் நம்முடைய வாழ்க்கையில நிலைத்திருக்காது. பரலோகத்துல நீங்க நல்லா கவனிங்க, பரலோகத்துல 1-to-1 கான்வர்சேஷன் தான். பரலோகத்துல தேவனுக்கும் உங்களுக்கும் உண்டான உறவு தான். 24 மணி நேரமும் தேவனை ஆராதிச்சுட்டே தான் இருப்பீங்க. அல்லேலூயா. அதை பத்தி ஆண்டவர் உங்களுக்கு ஐடியா கொடுத்திருக்கிறாருல்ல. அப்ப நமக்கு பக்கத்துல இருக்கிறவங்க குறித்து யோசிப்பாங்களா? அங்க எல்லாரும் ஒரே மாதிரி ட்ரெஸ், அங்க சாப்பாட்டுக்கு சண்டை கிடையாது, வீடு கிடையாது, பீரோ கிடையாது, காரு கிடையாது, பைக் கிடையாது, வாட்ச் கிடையாது, நகை கிடையாது. வாழுங்க அந்த வாழ்க்கை. இங்க பரலோகத்துல பக்கத்துல இருக்கவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருப்பாங்கன்னு பார்த்துக்கிட்டா இருப்போம். இல்ல பாருங்க எப்படி நம்முடைய மைண்டை பிசாசானவன் மாத்தி வச்சிருக்கான். ஏன்? நித்திய ஜீவனுக்கு உண்டான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இந்த உலகத்துல பெற்றுக்கொள்ளலங்கிறதுக்கு அதான் காரணம். ஒருவர் எடுத்து வாசிங்க, பிலிப்பியர் 3-ஆம் அதிகாரம் 10-ஆம் வசனம் 11-ஆம் வசனத்தை வாசிங்க. பிலிப்பியர் 3. ஹல்லேலூயா. அழகா சொல்றாரு பாருங்க, நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு. ஹல்லேலூயா. இதுதான் நித்திய ஜீவன். உங்க மனைவியை குறித்து நீங்க அறிஞ்சுக்க வேண்டாம். பாஸ்டர் 3 வருஷம் ஆச்சா பாஸ்டர் கல்யாணம் ஆகி, என் மனைவி எந்த நேரத்தில் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி அறிஞ்சிக்கவே முடியல. தேவையில்லை, முடியாது. அல்லேலூயா. உங்க கணவர் எப்படி இருக்கிறார்? முடியாது. சில பேர் சொல்லுவாங்க, என் கணவரை போல ஒரு நல்ல மனுஷன் கிடையாது பாஸ்டர். 10 வருஷம் வேறொரு பெண்ணை ஏறெடுக்காத ஒரு 11ஆவது வருஷம் ஒரு அம்மா கூட்டிட்டு வந்துடுவார். அல்லேலூயா. 10 வருஷம் நல்லவராக தான் இருந்தீங்க, அவ்வளோ புரிஞ்சு வச்சுட்டேனே. கஞ்சாடை காட்டினா ஓடுவனே, கஞ்சாடை காட்டினா ஒடியாருவனே. திங்க் பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. அதை அப்படிலாம் யோசிக்கவே கூடாது. உன்னை புரிஞ்சுக்க முடியலையே, உன்னை புரிஞ்சுக்க முடியல. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல சண்டை இதுதான். தூக்கி எறிங்க அந்த வார்த்தையை. பவுல போல வாங்க. எனக்கு கர்த்தர் கணவருக்குன்னு ஒரு காரியத்தை கொடுத்திருக்கிறார், மனைவிக்குன்னு ஒரு காரியத்தை கொடுத்திருக்கிறார். மனைவியே கணவனுக்கு கீழ்ப்படிந்திருங்க, கணவன் மனைவியை சார்ந்து இருக்கணும். இதை தான் கர்த்தர் கொடுத்துரு. நீங்க அதுல மட்டும் பயணம் பண்ணுங்க, புரிஞ்சுக்க வேண்டாம். உங்க மனைவியின் இருதயத்தில் இருக்கக்கூடிய 3வது அறையிலே, 3வது ரூம்ல கடைசி மூலையில என்ன இருக்குதுன்னு கண்டுக்கிறோம் பாஸ்டர், வேண்டாம். பவுல் என்னன்னு அறிஞ்சுக்கிறார் பாருங்க, அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் நான் என்ன பண்ணணும்? அறியணும். ஹல்லேலூயா. அப்ப நான் என்ன பண்ணணுங்க? நான் என்ன பண்ணணும்? என் வாழ்க்கையில வேலை செய்யற நேரம் போக, என் மனைவியிடம் பேசுகிற நேரம் போக, மற்ற நேரங்கள்ல நான் என்ன பண்ணணும்? இயேசுவை குறித்ததான சிந்தனை எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. அவரை பற்றி அறிகிற அறிவு. இதனாலதான் இந்த உலகத்துல அந்த நித்திய ஜீவன் அப்படிங்கிற அனுபவத்தை இழந்து போறோம். அதுக்கு ஒரு மைண்ட் செட் பண்ணிக்கிறோம். மரணத்திற்கு பிறகு, என் பொண்டாட்டி செத்த பிறகு, நான் செத்த பிறகு, எல்லாரும் பரலோகம் போன பிறகு, நியாய தீர்ப்பு முடிந்த பிறகு. ஹல்லேலூயா. இப்படி ஒரு பாயிண்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்ப சண்டை போட்டுட்டு இருக்கிறோம். இல்ல, என்றைக்கு நீங்க பவுல போல அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறியறதுக்கு முயற்சி பண்ணி, அடுத்தது என்ன சொல்றாரு? அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்கு உள்ளாகி.
எப்படியாயினும் நான் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படி. அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணம் எனக்குள்ள நடக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம், மரித்தோரில் இருந்து உயிரோடு எழும்புவதற்கு உண்டான தகுதி. மூணாவது, எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையாக எண்ணுகிறேன். அல்லேலூயா. ஆமா, கவலைப்படாதீங்க. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இப்படி வாழ்ந்து பாருங்களேன். எப்பொழுதும் வேத வசனம் பாடிக்கிறது, எப்பொழுதும் இன்னைக்கு ஃபோன் வந்துருச்சு. நிறைய பேருடைய குடும்பம் இன்னைக்கு சண்டை போடுறதுக்கு அதுதான் காரணம். ஒரு காலத்தில் ஃபோன் கிடையாது, குடும்பங்கள் சந்தோஷம் சமாதியாச்சு. அந்த அம்மா ஃபோனை காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் ஃபோன்லேயே ஷார்ட்ஸ் பார்க்கறது, வீடியோஸ், யூடியூப்பில் வீடியோஸ் பார்க்கறது. இந்த பக்கம் இவர் பார்த்தா யூடியூப் வீடியோஸ், ஷார்ட்ஸ், கேமு, இந்த மாதிரி இவர் பிள்ளைகள் அந்த பக்கம் விளையாடுறது. இன்றைக்கு கேம், பிசாசானவன் வேறொரு ரூபத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிறான். ஒரு வீட்டை கடந்து போறோம் அப்படின்னா 4-5 சவுண்டு கேட்குது, கண்டுபிடிச்சிடலாம் அந்த வீட்டை 4 பேர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. 4-5 சவுண்டு, 4 பேரும் யூடியூப்ல வீடியோஸ் தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. 4 பேரும் போன்ல ஏதாவது நோண்டிட்டு யாரோட பேசிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு தேவ ஜெபம் ஒலிக்கிற சத்தம் ரொம்ப கம்மி, வசனம் படிக்கிற நேரம் ரொம்ப கம்மி. குடும்பம் எப்படி சமாதானமா இருக்கும்? குடும்ப ஜெபம் ரொம்ப கம்மி. பிள்ளைகளை உட்கார வச்சு ஜெபிக்க பழக்கிறது இல்ல, வேத வசனம் படிக்கிறதுல பழக்கிறது இல்ல. நல்லா கவனிங்க. நித்திய ஜீவனுடைய அனுபவத்துக்குள்ள அதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போறதில்ல இல்ல. மூன்றாவது ஒரு காரியம், இந்த நித்திய ஜீவன் அப்படிங்கிறது தேவனிடத்திலிருந்து பரிசாக கிடைக்கக்கூடியது. அல்லேலூயா. 11ஆம் வசனத்துல என்ன சொல்லுகிறார்? தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். அப்ப நித்திய ஜீவன் என்பது தேவன் நமக்கு கொடுத்த பரிசு. நல்லா கவனிங்க. பரிசு அப்படின்னு சொன்னா நல்லா கவனிங்க. ரிவார்டு அப்படி 2 வகையும் பிரிக்கலாம். ஒன்று, ஒரு காரியத்தை செஞ்சு பரிசு பெறுறது. இன்னொன்று, தகுதி இல்லாம பெறுறது. திடீர்னு நீங்க உட்கார்ந்து இருக்கிற யாரையாவது ஒருத்தர் கூப்பிட்டு வாங்க அப்படின்னு கூப்பிட்டு 5 பவுன் செயினை தூக்கி அவங்களுக்கு போட்டுறோம். எதுக்கு போட்டீங்கன்னா, இல்ல எனக்கு போடணும்னு தோணுச்சு நான் போட்டேன், அதுக்கு பேரு வேற. இல்ல நீங்க ஓடி வந்தீங்க, என்னை காப்பாத்துனீங்க, ரத்தம் கொடுத்தீங்க, இந்தாங்க உங்களுக்கு 5 பவுன் செயின், அது வேற. இந்த நித்திய ஜீவன் இது தேவனிடத்திலிருந்து நமக்கு கிடைத்த பரிசு. ஆனா அந்த பரிசுக்கென்று நம்ம எதையுமே செய்யல. சில நேரங்கள் நம்ம மனதில் எப்படி நினைத்துக் கொள்றோம் அப்படின்னு சொன்னா, நான் ஜெபிக்கிற ஜெபம், நான் செலுத்துகிற காணிக்கை, நான் ஆராதிக்கிற ஆராதனை, இதுதான் எனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்னு நினைச்சுக்கிறோம். இல்ல. நீதிமான் அவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக பிரதிபலிக்கும் அப்படின்னா, ஜெபம், வேதவசன வாசிப்பு, காணிக்கை கொடுக்கிறது, கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறது. இது வந்து எப்படின்னா, ஒருத்தன் நீதிமான்னா அவனுடைய வாழ்க்கை வெளியரங்கமாக வெளிப்படுகிற காரியங்கள் இது. ஆனா இந்த காரியங்கள் தான் ஒருத்தன் நீதிமானா மாத்துதுன்னா அங்கதான் மிஸ்டேக் இருக்கு. அல்லேலூயா. சில பேர் பண்ற தவறு அதுதான். பாஸ்டர் 1000 ரூபாய் கொடுத்து 200 ரூபாய் வட்டி வாங்கிட்டேன், ரொம்ப சந்தோஷம். அடுத்தது என்ன? அதனால ஒரு பேச்சுக்கு சொல்றேன் அப்படி, அதனால பாஸ்டர் வட்டி வாங்குறதுல 100 ரூபாய் ஆண்டவருக்கு. என்னது 100 ரூபாய் ஆண்டவருக்கு? இப்ப எப்படி நீங்க நினைச்சுக்கிறீங்க? 200 பாஸ்டர் சபை கட்டணும் இல்ல பாஸ்டர், சபைக்கு இந்த பொருட்கள்லாம் தேவையில்லை, அது எப்படி சுதந்திரிக்கிறது அப்படின்னா, என் 1000 ரூபாய் பாக்கெட்ல சும்மா இருக்கு, அந்த 1000 ரூபாய் நான் கொடுக்க மாட்டேன். ஆனா நான் என்ன பண்ணுவேன், அந்த 1000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 200 ரூபாய் வட்டி வாங்கி 100 ரூபாயை நான் என்ன பண்ணுவேன், கர்த்தருக்கு கொடுத்துறேன். இப்போ எப்படி நம்ம மைண்ட் ப்ரோவோக் ஆகுது, எப்படி உந்துதுன்னா, இப்போ நான் இந்த 100 ரூபாயை கொடுக்கறதுனால இந்த வட்டிக்கு வாங்குற பாவங்கிறது கழிஞ்சு போச்சு. அது கிடையாது. அதே போல சில நேரங்கள்ல சில காரியங்கள் ஆண்டவருக்குன்னு செய்யும் போது எனக்கு இந்த விஷயம் நடக்கும், அந்த விஷயம் நடக்கும்னு சொல்லி சுயநலமா சில காரியங்கள் என்ன பண்ணக்கூடாது, தயவு செய்து தெய்வ சமூகத்தில் அப்படி செய்யாதே. அல்லேலூயா. செய்யாது. சில விஷயங்கள் பார்க்குறோம், இந்த காரியம் செஞ்சா கர்த்தர் இதை கொடுப்பார், அப்படிப்பட்ட மனநோக்கத்தோடு தயவு செய்து என்ன பண்ணாதீங்க, ஓடாதீங்க. எந்த விஷயத்தையும் கர்த்தர் அப்படி செய்கிறவர் அல்ல. பாவத்தின் ஒரு எடுத்து வாசிங்க, ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. ரோமர் 6:23. நல்லா கவனிங்க. பாவத்தின் சம்பளம் மரணம். நாம் எல்லாமே மரணத்திற்கு தகுதியானவர்கள். மரணம் தான் நமக்கு உண்டானது. நான் ஏற்கனவே சொன்னேன், ஆவிக்குரிய மரணம். நம்ம எல்லோருமே மரித்து போனவர்கள்.
நம்ம எதை செஞ்சாலும் ஒருபோதும் நித்திய ஜீவனை பெற முடியாது. அப்ப எப்படிங்க ஐயா நித்திய ஜீவனை எனக்கு கிடைக்கும் அப்படின்னா, கர்த்தர் வரமா கொடுக்கிற விஷயம் அது. வரம் அப்படின்னு சொன்னா தகுதி இல்லாத நமக்கு கிடைக்கிற ஒரு விஷயம் அது நித்திய ஜீவன். அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், எனக்கு நித்திய ஜீவன் உண்டு என்பதை நான் எப்படி அடையாளப்படுத்த முடியும்னா, நான் வாழ்கிற வாழ்க்கை தான் என்ன பண்ண முடியும், அடையாளப்படுத்த முடியும். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. கொடுக்கிறதுனால நித்திய ஜீவன் பெறும் அப்படி கிடையாது. நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டதுனால கொடுக்கிறேன், வேற மாதிரி. ஏன்னா நம்ம கொடுக்கிற நோக்கம் எப்படி வேணா இருக்கலாம், நம்ம செய்யற காரியங்கள் எந்த நோக்கத்தோடு வேணா இருக்கலாம், திட்டங்கள் எப்படி வேணா நீங்க வகுக்கலாம். ஆனா நான் போடும் திட்டத்திற்கு கர்த்தர் வருகிறவர் அல்ல, கர்த்தர் போடுகிற திட்டத்துக்கு நம்ம போகணும் கூட. உழைக்கும்படி, அதுதான் நித்திய ஜீவன், ஜீவன் உள்ள வாழ்க்கை. அது எண்ட்லெஸ்ஸா இருக்கும், அதுக்கு ஒரு முடிவு கிடையாதுங்கிறத முன்னாடி ஒரு நித்தியம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. பட் ஜீவன் ஒண்ணுதான் அது. மரணம் ஒருபோதும் அதுல ஒரு பிரிவை கொண்டு வராது. இங்கிருந்து ஒரு டிரான்சிஷன் பண்ணி அப்ப கொண்டு போறது அப்படிலாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. மரணத்திற்கு பிறகுதான் டிரான்சிஷன் அப்படிலாம் கிடையவே கிடையாது. இங்கிருந்து தொடங்கிடுச்சு. என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ அன்றையிலிருந்து நாம் என்ன பண்ணிட்டோம், முடிச்சுக்கிட்டோம். அப்ப நல்லா கவனிங்க, ஒருவருடைய வாழ்க்கையிலே நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொண்டார்கள் அப்படின்னா அது எப்படி அடையாளப்படுத்தலாம்? யாரெல்லாம் இயேசுவை சுதந்தரித்து கொண்டார்களோ அவர்கள் நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொண்டார்கள். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, நான் ஏற்கனவே சொன்னேன், நித்திய ஜீவன் அப்படின்னு சொன்னா, ஜீவன் உள்ள வாழ்க்கை அப்படின்னு சொன்னா, திரும்ப நான் ரிப்பீட் பண்றேன், கவனிங்க. பிதாவுக்கும் நமக்கும் உண்டான இடைவெளி, செப்பரேஷன், பிரிவு தான் மரணம். பிதாவுடைய வார்த்தையின் வழிநடத்தல்படி நடக்க விடாமல் பண்ணுவது. மூன்றாவது, பிதாவினுடைய லீடர்ஷிப், தலைமைத்துவத்துக்கு கீழ்ப்படியாதது. இதனால கீழ்ப்படியாமல் அவருடைய வழிநடத்துதல்ல இல்லாம அவரை விட்டு பிரிந்து இருக்கிறதுனால நம்ம எல்லாம் மரித்து போனோம். இப்ப யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை, அவருடைய ஒரே பேரான குமாரனை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை சுதந்தரித்துக் கொள்ளுகிறார்களோ, விசுவாசத்தினால் இயேசு எனக்காக இந்த பூமியில் வந்தார், எனக்காக ரத்தம் சிந்தினார் என்று சொல்லி இயேசுவை சுதந்தரித்துக் கொள்ளுகிறார்களோ அவர்கள் எல்லாம் இழந்து போன அந்த மூன்று காரியங்களையும் திரும்ப பெற்றுக் கொள்ளுகிறார்கள். இயேசுவோடு, அதாவது பிதாவோடு ஒன்றிணைகிறார்கள், பிதாவை தலைமையாக ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், பிதாவினுடைய வழிநடத்திற்குள்ள போறாங்க. இதுதான் நித்திய ஜீவன், இதுதான் ஜீவன். இந்த பிழைப்புக்காக தான், இந்த பிழைக்கும்படி தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில என்ன பண்ணார், வந்தார். அடுத்த ஒரு காரியம், நான் எப்படிங்க ஐயா அந்த நித்திய ஜீவனை நான் சுதந்திரித்துக் கொள்ள முடியும்? சொன்ன பாயிண்டே தான் திரும்ப திரும்ப வரும், ஆனால் நல்லா கவனிங்க, ஒரு பாயிண்ட் அதுல இருந்து விலகும். முதலாவது, இயேசு கிறிஸ்துவை குறித்ததான சந்தேகம் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளுகிற விஷயம். அல்லேலூயா. எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை சந்தேகப்படாம ஏற்றுக்கொள்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. என்ன சந்தேகப்படுறோம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில? எப்படி சந்தேகம் அப்படின்னு சொன்னா, எந்த விஷயத்துக்கெல்லாம் தேவனுடைய வார்த்தையை மீறி நீங்க செயல்படுறீங்களோ, நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை சந்தேகப்படுறோம். அல்லேலூயா. இயேசு ஒரு வார்த்தை சொன்னார், ஒரு கணத்தை அறைந்தால், சத்தமா சொல்லுங்க எல்லாரும், ஒரு கணத்தை அறைந்தால். இது நம்புகிறவர்கள் என்ன சொல்லுவாங்க? இயேசு கிறிஸ்துவை சந்தேகப்படாதவர்கள், இயேசு சொன்னா உண்மையா இருக்கும்பா, ஒரு கணத்தை அரைஞ்சா மறுகணத்தை காட்டிரு, விட்டு கொடுத்து போ, தாழ்ந்து போ, பணிந்து போ, ஆண்டவருடைய சமூகத்துல தாழ்ந்து போ, பணிந்து போ, இன்னொரு உனக்கு எதிராக எழும்புறானா அவன்கிட்ட விட்டு கொடுத்து போ, கணவனிடத்துல மனைவி விட்டு கொடுத்து போ, மனைவி கணவனிடத்துல விட்டு கொடுத்துட்டு போ, இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும், விட்டு கொடுத்துட்டு போ. இதுதான் விட்டு கொடுத்தல் தான். ஒரு கணத்தை அறிஞ்சா மறுகணத்தை காட்டு அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, விட்டு கொடுத்து போறது. இப்ப நீங்க இயேசுவை சந்தேகப்படாதவர்கள் அப்படின்னு சொன்னா, இந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்களா என்ன பண்ணும் இருக்கணும். அதை விட்டுட்டு நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறதுன்னு அடிச்சு பிடிச்சு, எங்க ஊர் தெரியுமா, எங்க குடும்பம் தெரியுமா, என் பலன் தெரியுமா, நான் யாருன்னு தெரியுமா, என் படிப்பு என்னன்னு தெரியுமா, நான் அப்படி நான் இப்படின்னு சண்டை போடுறது இல்லை. இயேசு கிறிஸ்துவை சந்தேகப்படுறதுன்னா, பாஸ்டர் நாங்கெல்லாம் சந்தேகம்லாம் படல, இயேசு எங்களுக்காக வந்தார், எங்களுக்காக மரித்தார், இஸ்ரவேல் தேசத்துல இன்றைக்கும் கல்லறை திறந்து கிடக்கிறது, இந்த டயலாக்லாம் நம்ம விடுறோம். ஆனால் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை சந்தேகப்பட்டு இருக்கிறோம். என்னன்னா, தேவனுடைய வார்த்தைக்கு யாரெல்லாம் கீழ்ப்படியாமல் இருக்கிறீர்களோ அவருக்கு நீங்க என்ன பண்றீங்க, சந்தேகப்படுறீங்க. ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு சண்டை வருது, ஏன் வருது சொல்லுங்க? கணவன் மனைவிக்குள்ள சண்டை வருது, ஏன் வருது? விட்டு கொடுத்தாம பேசுறது. அடுத்தது,
எல்லா குடும்பங்களையும் சண்டை உண்டு, நல்லா கவனமாக புரிந்து கொள்ளுங்க. ஆனால் ஒரு சண்டை எப்பொழுது ஒரு கணவனுக்குள்ளிருந்தும் மனைவிக்குள்ளிருந்தும் பூதாகரமாக வெடிக்கும் அப்படின்னு சொன்னால், ஒன்று கணவன் சொல்கிறத மனைவி கேட்காத பொழுது, மனைவி சொல்கிறத கணவன் கேட்காத பொழுது. ஏன் கணவன் சொல்கிறத மனைவி கேட்கல, ஏன் மனைவி சொல்கிறத கணவன் கேட்கலன்னா, ஏன் கேட்கல, ஏன் கேட்கல? அது இல்லை, நான் தான் பெரியவன். அடுத்தது கோபம், அடுத்தது ஒரு மனதில்லை, அடுத்தது இப்போ உங்கள் கணவர் சொல்கிற காரியத்தை நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க, உங்கள் மனைவி சொல்கிற காரியத்தை நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க. ஏன்? என்னங்க? சரியாக புரிஞ்சுக்கல. நான் சொல்கிறது தான் கரெக்டு. ஒரு தரம், 2 தரம், 3 தரம் அந்த மாதிரி தான் போகும். ஈகோ, கீழ்ப்படிதல் இல்லை. பின்னாடி வயசானவங்களாம், பாஸ்டர் வாழ்ந்து முடிச்சிட்டேன் பாஸ்டர், எங்களை ஏன் போட்டு எல்லாம் போட்டு கேட்டு கிடக்குறீங்க அப்படி. பொறுமை இல்லை, புரியல. தேவ அன்பு எல்லாத்தையும் புரிய வைக்கக்கூடியது. அடுத்து கரெக்டு தான், எல்லாம் சொல்றது கரெக்டாக, பட் எக்ஸாக்ட் பாயிண்ட் என்ன நீங்கள் கொண்டு வரல. நான் அந்த வார்த்தையும் சொல்லிட்டேன். ஒரு மனைவி கணவன் சொல்றதை கேட்கல, ஒரு கணவன் மனைவி சொல்றதை கேட்கலன்னா சந்தேகம். ஆமாவா இல்லையா? சந்தேகம் தானே. உங்க கணவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, நான் இந்த மாதிரி, நான் அந்த மாதிரி, நான் இப்படி அப்படின்னா, யார்? நீங்க அப்படி செஞ்சீங்க, நீங்க இப்படி செஞ்சீங்க, ஏன் அப்படி பேசுறீங்க, ஏன் அப்படி சண்டை வருது? என் கணவர் மேல நம்பிக்கை இல்லை பாஸ்டர், அவர் சொல்றதை நான் எப்படி கேட்பேன்? ஏன்னா அவர் மேல சந்தேகம், அவர் அப்படிப்பட்டவர் கிடையாது. கணவர் வெளியே போறாரு, சில நேரத்தில் சொல்றது ஒன்று, காலையிலேருந்து நான் சாப்பிடவே இல்லை, 3 வேளை பசியும் பட்டினியுமா நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? நீங்களாவது அப்படி இருக்கிறதாவது? இதெல்லாம் நான் நம்புற ஐடியாவில் கிடையாது. ஒரு டீ குடுக்கலினாவே நீங்கள் என்ன பண்ண மாட்டேங்க, இருக்க மாட்டேங்க டீ குடிக்காமே. அப்போ என்ன, என் கணவரை நம்ப முடியாது பாஸ்டர், 3 வேளைக்கு 4 வேளை சாப்பிட்டுருப்பாரு, அவர் சொல்கிற வார்த்தை தான் அப்படி இருக்கும். இதெல்லாம் நம்ம சொல்கிறது உண்டு. ஏன் அப்படின்னா அவரை நம்பலை. அதே போலதான் உங்க வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து சொல்ற காரியங்களை நீங்க செய்யலன்னா நீங்க இயேசுவை நம்பலைன்னு அர்த்தம். இயேசுவை சந்தேகப்படுகிறீர்கள் அர்த்தம். இயேசுவை சந்தேகப்படுகிறீர்கள்னா நித்திய ஜீவன் நமக்கு என்ன கிடையாது, இந்த உலகத்துல கிடையாது. அல்லேலூயா. இயேசு ஒரு கணத்தை இறந்தால் மறுகணத்தை காட்டுங்கிறாரு. கணவன் மனைவி விட்டு கொடுத்து போங்கிறாரு. ஒருவரை ஒருவர் கீழ்ப்படிந்திருங்க சொல்றாரு. தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறான்னு சொல்றாரு. பொறுமையா இருங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் மலை பிரசங்கத்துல எத்தனை விஷயம் சொல்றாரு. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பாக்கியவான்கள், உபத்திரவங்கள், இதெல்லாம் நிறைய சொல்றாரு. இப்போ இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணுறது இல்லை பாஸ்டர். பட் நான் கிறிஸ்டியன், நான் கிறிஸ்தவன், சபைக்கு போகிறேன், வாரங்கண்டா சபைக்கு போகிறேன், தசம பாகம் செலுத்துகிறேன், காணிக்கை செலுத்துகிறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் நான் மாற்றி வச்சிருக்கிறேன், என் வீட்டில் ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருக்கிறேன். இதெல்லாம் நம்ம டயலாக் விடுறோம். ஆனால் இயேசு சொல்லுகிற அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாத போது சந்தேகப்படுகிறோன்னு வார்த்தை. பாருங்களா, பார்த்தீங்களா? இதனால தான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியல. நீங்கள் நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம் பரலோகம் போனாதான் நித்திய ஜீவன். பூமியிலே நித்திய ஜீவன் உண்டு. இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில் சந்தேகப்பட்டு இருக்கிறீங்க. என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை முழுமையாக நம்புகிறீர்களோ, அவருடைய வார்த்தைக்கு முழுமையாக கீழ்ப்படுகிறீர்களோ, அப்பொழுதே நித்திய ஜீவன் உங்கள் வாழ்க்கையில் வந்துருச்சு. அதுதான் உங்கள் சுதந்திரம். 2 விஷயம். இப்போ உள்ளுக்குள்ள இருக்கிற ஆத்மா ஒரு சரீரம்ங்கிற ஒரு இடத்துல இருக்குது, அது நித்திய ஜீவனை சுதந்திரிச்சு அதுக்குண்டான சந்தோஷ சமாதானத்தில் இருக்குது. மரணம் வரும்பொழுது சரீரம் பிரிஞ்சு போகுது, இந்த ஆத்மா அப்படியே தான் இருக்கு. அதுக்குள்ள இருக்கிற நித்திய ஜீவன் அப்படியே தான் இருக்கு. அது எங்க பண்ணுது? பரலோகம் போகுது. அவ்வளவுதான் வித்தியாசம். இங்கும் இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணுகிறார், பரலோகத்திலும் இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணுகிறார். புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு? அப்ப என் வாழ்க்கையில என்ன பிரச்சனை கவனிங்க. இயேசுவை சந்தேகப்படுறீங்க. இல்ல பாஸ்டர், நான் இயேசுவெல்லாம் சந்தேகப்படல. தேவன் என்னென்ன வேதவசனம் சொல்லுதோ அதெல்லாம் கீழ்ப்படிங்க, விட்டு கொடுங்க. ஒரு கண்ணை தெரிஞ்சா மறுகண்ணத்தை காட்டுங்க. பொறுமையா இருங்கள். இப்ப நீங்க சொன்னீங்களே எல்லா டயலாகும் நிறைய சொன்னீங்க. பொறுமை இல்லை, அன்பு இல்லை, ஒரு மனது இல்லை, விட்டு கொடுத்து போறது இல்லை, கீழ்ப்படிதல் இல்லை. இதெல்லாம் ஆண்டவர் சொன்னது. இதெல்லாம் நம்ம சொல்ல முடியுது. ஆனா இதெல்லாம் நம்ம செய்யறோமா? ஏன் செய்ய முடியலன்னா இயேசு கிறிஸ்து மேல சந்தேகம்.
ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருல்ல, உபத்திரப்படுகிறவர்கள் இது ஆண்டவர் சொன்ன வார்த்தை தானே, உபத்திரவப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, பாக்கியவான்கள்னா ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், தேவனால ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்கள் blessed person. எடுத்துக்கங்க, உபத்திரவத்தை பிளஸ் ஆசீர்வாதமா எடுங்க. பாஸ்டர் என்னால அப்படிலாம் இருக்க முடியாது, நான் சண்டைனா சண்டை தான், அட்டினா அட்டிதான், புட்டினா புட்டி தான், அப்படிதான் நாளா வாழ்ந்துடும். இல்ல, சந்தேகப்படுகிறவர்களாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. சகோதர சகோதரி, 1 யோவான் தான் சொல்றது, 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். குமாரனை நல்லா கவனிங்க, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். சொன்னா எப்படி குமாரனை உடையவன் நம்ம சொல்ல முடியும்? எது குமாரன்? அடுத்த கேள்வி நல்லா கவனிங்க. ஆதி இது யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, தேவனிடத்தில் அந்த வார்த்தை ஜீவன் பெற்று என்ன பண்ணுச்சு, இந்த உலகத்துல வந்துச்சு. அப்ப நான் ஜீவனை உடையவன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய வார்த்தை எனக்குள்ள வாசம் பண்ணுச்சு, அது என்னை வழி நடத்துதுன்னா அதுதான் இயேசு. அல்லேலூயா, அதுதான் இயேசு. இயேசுவை நீங்க என்னமோ பாஸ்டர் இயேசுவை பார்க்கணும், அவர் வந்து நிற்கணும், வெள்ளை ட்ரெஸ் போட்டு இப்படி நிற்கணும், கை எப்படி நிற்கணும், கை எப்படி தூக்கி நிற்கணும், இங்கே ஆணி இருக்கணும், இப்படியே இன்னைக்கு உருவகப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம் இயேசுவை. அப்படி இல்லை, நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்க உண்மையா நித்திய ஜீவனை உடையவர்கள் அப்படின்னு சொன்னா எந்தெந்த பிரச்சனை வருதோ அந்தந்த பிரச்சனைக்கு தகுந்த தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள பாப்பப் ஆகும். பாப்பப் அப்படின்னு சொன்னா அப்படி இப்படி குதிச்சு வர்றது. அல்லேலூயா, அப்படி இப்படி குதிச்சு வரும் சில நேரங்கள்ல. அதை உணர்ந்தது உண்டா நீங்க? எந்தெந்த நேரத்துல என்ன வார்த்தை வேணும், எங்கேயாவது ஒரு பக்கம் இருந்து உருவாகி வரும் அந்த வார்த்தை. உங்க இருதயத்துக்குள்ள இருந்து வரும், கண்ணில் தென்படும், வண்டியில போகும்போது தென்படும், டிவியில சில நேரத்தில் நியூஸ் பார்த்துட்டு இருக்கோம், அதுக்கு பின்னாடி ஒரு வார்த்தை தென்படும், நீ இருக்கிற பிரச்சனைக்கு என்ன தீர்வு தென்படும். இதுதான் தேவனுடைய வார்த்தை. அப்ப நல்லா கவனிக்கணும், தேவனுடைய வசனத்தை நீங்க தியானிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அதான் சங்கீதக்காரன் அழகா சொல்றான், எனக்கு எங்கள் ப்ரொஃபஸர் அதை அழகா சொல்லி கொடுத்தாரு. சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கிறீங்க, துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்கார் உட்காரும் இரவும் பகலும் தேவனுடைய அந்த தேவனுடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அந்த வேதம்ங்கிறது தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை தான் யோவான் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. அது இயேசு கிறிஸ்துவாக இந்த பூமியில் என்ன பண்ணுச்சு, வந்துச்சு. ஜஸ்ட் ஒரு கனெக்ஷன், அவ்வளவுதான். அப்ப இரவும் பகலும் தேவனை இயேசுவை தியானிக்கணும், இயேசுடைய சமூகத்தில் உட்காரணும், அவருடைய சமூகத்தை காத்திருக்கணும். இதுதான் நித்திய ஜீவன். அவரோடு இருக்கக்கூடிய உறவை பலப்படுத்துங்க. உங்க மனைவியை நீங்க திருத்த முயற்சி பண்ணாதீங்க, உங்க கணவரை நீங்க திருத்த முயற்சி பண்ணாதீங்க, உங்க உறவினர்களை நீங்க திருத்த முயற்சி பண்ணாதீங்க. தயவு செய்து, அது முடிவில் தோல்வியில தான் முடியும். 50 வருஷம் ஆனாலும் சரி. இன்னைக்கு சில அம்மாக்கள் சொல்லுவாங்க, 60 வயசு ஆச்சுங்க ஐயா, இன்னும் என் வீட்டுக்காரரோட சண்டை தான், இன்னும் திருந்த மாட்டேங்கிறாரு. அந்த அம்மா சொல்லுவாங்க, அந்த ஐயா சொல்லுவாங்க, ஐயா 70 வயசு ஆயிடுச்சு, உளுந்தனா எந்திரிக்க முடியாது என் மனைவி, ஆனால் இன்னும் எங்களுக்குள்ள சண்டை கிடக்குது, எங்களுக்குள்ள ஒரு சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. ஏன்? இவங்க 2 பேரும் சுயமா திருத்தவே முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் திட்டுனா அவன் திருந்திடுவான், இந்தம்மா நான் சண்டை போட்டா அவர் திருந்திடுவார். முடியாதுங்க ஐயா, என்னத்தை சாதிச்சிருவீங்க? தேவ சமூகத்தில் தியானமா இருங்க, நித்திய ஜீவனுக்கு உண்டான பாதையில ஓடுங்க. நீ நித்திய ஜீவனை பெற்றவன் அப்படின்னு சொன்னா தேவனுடைய வார்த்தையை சந்தேகப்படாத. நீ நித்திய ஜீவனை பெற்றவன் அப்படின்னு சொன்னா தேவ சமூகத்தில் காத்துக்கிட. நீ நித்திய ஜீவனை பெற்றவன், தேவன் என்ன வார்த்தை சொன்னாலும் அது எப்படிப்பட்ட சிச்சுவேஷனா இருந்தாலும் அதுல ஸ்ட்ராங்கா நில்லுங்க. என்ன வேணா நடக்கட்டும். இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையில சந்தேகப்படனால தான் சில சில ஆல்டர்னேட்டிவ் வார்த்தைகளை நம்ம வச்சிருக்கிறோம். ஒன்றும் இல்லை பாஸ்டர், இப்படி போயிட்டு அப்படி வந்துடலாம். சில பேருக்கு தேவனுடைய பிள்ளைகள், அதாவது திருமண காரியங்களில் சில தாமதங்கள் ஏற்படும் பிள்ளைகளுக்கு. ஆண்டவர் சமூகத்தில் பல நாளாக ஜெபிச்சுட்டே இருக்கிறோம் பாஸ்டர், 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, திருமணமே நடக்க மாட்டேங்குது. முதல்ல அதுக்கு என்ன காரணம் கண்டுபிடிங்க. ஏன் இப்போ மாப்பிள்ளை ரிஜெக்ட் பண்ணுறீங்க, ஏன் பொண்ணை ரிஜெக்ட் பண்ணுறீங்க? இந்த காரணம் சரியில்லை, அந்த காரணம் சரியில்லை, அது அப்படி இருக்குது, இது அப்படி இருக்குது, மாப்பிள்ளை திரும்பி இருக்கிறாரு, மாப்பிள்ளை இப்படி இருக்கிறாரு, பொண்ணு அப்படி இருக்குது, பொண்ணு
எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அப்படிதான். அவர் 5.8 என்னமோ இருக்கிறாரு. அவர் கேட்குற பொண்ணு என்னன்னா 5.7 தான் கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? 5.7 உயரம். அந்த உயரம் 5.6 இருக்கக்கூடாது, 5.9 என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்படியே நின்னா 1 இன்ச் அப்படி கரெக்டாக கம்மியாக இருக்கும், 1 இன்ச். அப்படிப்பட்ட பொண்ணு தான் பாஸ்டர் பிரதர் வேணும். வயசு 40 ஆச்சு. என்னாச்சு? அவருக்கு பார்த்த பெண்கள் ஒரு பெண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணி 2 குழந்தைய பெற்று அது ஸ்கூல் போயிடுச்சு. இப்போ இவர் இன்னைக்கு கல்யாணம் ஆகல. இன்னைக்கும் ப்ரொஃபைல பார்த்துட்டு 5.7 இருக்கா, 5.9 இருக்கா. எப்படி இவங்கெல்லாம் ஓசியா புத்தகத்தில் வர மாதிரி உன் பொண்ணை போய் விபச்சார ஸ்திரியை கல்யாணம் பண்ணிட்டு வருவாங்க? ஹல்லேலூயா. அதுதானே தேவத்திட்டம். தேவத்திட்டம் எப்படி வேணா இருக்கலாம். ஓசியாவை கூப்பிட்டு போய் விபச்சார ஸ்திரியை கல்யாணம் பண்ணிட்டு அப்போ அவன் வாழ்க்கை, அந்த பொண்ணு தான், அந்த பொண்ணோட தான் அவன் வாழ்க்கை, போய் கல்யாணம் பண்ணு அப்படின்னாரு. எப்படி கல்யாணம் பண்ணி இவங்களாம் வாழ்ந்துருப்பாங்க? அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். அதாவது பெண்ணுக்கு கல்யாணம் ஆகல, பையனுக்கு கல்யாணம் ஆகல, முதல்ல காரணத்தை கண்டுபிடிங்க. கர்த்தர் கொண்டு வருகிறது தேவ சமூகத்தில் உட்காந்து ஹைட்டு கம்மியா, ஹைட்டு உயரமா, கலரா, செவப்பா, மஞ்சளா, பச்சையா, ப்ளூவா, கருப்பா, அதெல்லாம் தேவையில்லை. அது எதுவாக இருந்தாலும் தேவ சித்தம் இருக்கா, கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க, அவ்வளோதான். கர்த்தர் அதற்குண்டான ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரா, சமாதானம் கொடுக்குறாரா, பைபிள் பிரகாரம் பேசுகிறாங்களோ. அல்லேலூயா. ஒரு பெண்ணை பார்க்கும்போது, ஒரு ஆணை பார்க்கும்போது வேத வசனத்தோடு வச்சு ஒப்பிடுங்க. அவங்க பேசுகிற விஷயங்கள்லாம் பைபிளுக்கு முரண்பாடாக இருக்குன்னா இது நமக்கு உண்டானது இல்லை. ஏன்னா நம்ம மாற்றிடுறோம். பைபிளை வச்சு நிதானிக்கிறது இல்லை. பைபிளில் எங்கேயாவது போட்டிருக்கிறதா 5 அங்குலம் உள்ள உங்களுடைய பொண்ணுக்கு 5.25 அங்குலம் உள்ள மாப்பிள்ளையை பாருங்கள் போட்டிருக்கா? அப்படி ஏதாவது அதிகாரத்தில் இருக்கா? சிவப்பு நிறத்தில் உள்ள உங்களுடைய மகனுக்கு அதை விட கொஞ்சம் சிவப்பாக பொண்ணை பாருங்கள் போட்டிருக்கா? இல்லை, அதெல்லாம் போடலை. அப்போ என்ன பார்க்கணும்னா, வேத வசனத்தின் பிரகாரம் அவங்க பேசுகிறாங்களா, சத்தியத்தின் பிரகாரம் அவங்க பேசுகிறாங்களா, நம்ம பொண்ணுக்கு அவங்க ஏற்றவர்கள், இல்லைன்னா நம்ம பையனுக்கு அவர்கள் ஏற்றவர்கள். இப்படி பார்த்தா கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். இப்போ இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஒரு டயலாக் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, பாஸ்டர் பொண்ணு கிடைக்கல, இவங்க பண்ண தப்பு, 5 வருஷம் ஆகி 10 வருஷம், அதனால நான் வெளியே போய் வேற ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி அவங்களெல்லாம் கம்பி போட்டு வளைச்சு என்ன பண்ணிடுறேன், சர்ச்சுக்குள்ள எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிடுறேன், கொண்டு வந்துடுறேன். அதெல்லாம் முடியவே முடியாது. ஹல்லேலூயா. உங்களுக்கு எப்படி தெரியும் தேவ திட்டம் அப்படி இருக்குன்ட்டு? உங்களை போய் மாத்திடுவாங்க. ஸோ அது தேவ திட்டம் இல்லை. புரிஞ்சு வச்சுக்கணும். தேவனை கேள்வி கேட்கக்கூடாது. காலங்கள் தாழ்த்தப்படலாம். ஒருவேளை அதுக்கும் வாய்க்கல அப்படின்னா காலங்கள் தாழ்த்தப்படலாம். தேவன் ஒரு திட்டத்தை வச்சிருக்கலாம். ஸோ அந்த காரியத்தை என்ன பண்ணும், ஃபுல் கமிட்மெண்ட்டாக என்ன பண்ணும் இருக்கணும். ஸோ கடைசி ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நித்திய ஜீவன்னா அதுதான். பர்சனல் கமிட்மெண்ட் தாங்க நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. உங்களுடைய தனிப்பட்ட அர்ப்பணிப்பு தான் நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. நித்திய ஜீவனை இயேசு எனக்கு சுதந்திரமாக சம்பாரிச்சு கொடுத்துட்டாரு. இப்போ நான் அதை போய் சம்பாதிக்க தேவையில்லை. நான் இப்படி இருந்தால் நித்திய ஜீவனை சம்பாரிச்சிருவேன், அப்படி இருந்தால் நித்திய ஜீவனை சம்பாரிச்சிருவேன், இதை கொடுத்தா சம்பாரிச்சிருவேன், அதை கொடுத்து ஆண்டவர் நித்திய ஜீவனை உனக்கு கொடுத்துட்டாரு. இப்போ நான் என்ன பண்ணோம், அந்த நித்திய ஜீவனுக்கு என்ன அர்ப்பணிக்கணும். ஹல்லேலூயா. நித்திய ஜீவனா எனக்கும் தேவனுக்கும் உண்டான இணையான நெருக்கத்தை கொடுத்துட்டாரு. தேவ வார்த்தையை இருதயத்தில் விதைச்சிட்டாரு. இப்போ என்னுடைய தனிப்பட்ட அர்ப்பணிப்பு, நான் கமிட்டோட ஒரு இடத்துல இருக்கணும். பர்சனல் கமிட்மெண்ட், தனிப்பட்ட அர்ப்பணிப்போட என்ன பண்ணணும், நான் இருக்கணும். அப்ப ஒரு மனிதன் நித்திய ஜீவனுக்குள் இருக்கிறான்னா 4 டெஸ்ட் பண்ணிக்கங்க. முதல் டெஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா, ரைட் பிலீஃப். நீங்க சரியான காரியத்தை விசுவாசிக்கிறீங்களா, சரியான காரியத்தை, தேவனுடைய வசனத்தை நம்புறீங்களா? இப்ப வேத வசனத்தை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, இப்ப இதுல எத்தனை அதிகாரம் இருக்குது? 66 அதிகாரங்கள். 66 அதிகாரங்கள்ல ஏகப்பட்ட வசனம் இருக்குது. ஆனா உங்க மைண்டுக்கு வர வசனங்களை நீங்க எடுத்துக்குவீங்க. இன்னும் சில வசனங்கள் என்ன பண்ணுவீங்க, புரட்டி போடுவீங்க. இது ரைட் பிலீஃப் கிடையாது, சரியான விசுவாசம் கிடையாது. சில வசனங்களை ஏற்றுக்கொள்வது, சில வசனங்களை அது எப்படி செய்ய முடியும் பாஸ்டர், அது எப்படி பண்ண முடியும், அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ உங்களுக்கு எது தூதுபிடுதோ அந்த வசனங்களை எடுத்துக்குவீங்க. உங்களுக்கு எது எதிராக இருக்குதோ அந்த வசனத்தை என்ன பண்ணிடுவோம், அதை ஒரு குறை காட்டி, அதை ஒரு காரணம் காட்டி, அது பிரயோஜனம் பண்றது குப்பைன்னு என்ன பண்ணிடுவோம், தூக்கி போட்டுருவோம். முதல் ரைட் பிலீஃப் அப்படின்னு சொன்னா முழு வேதாகமத்தையும் விசுவாசிக்கிற பிள்ளையா இருக்கணும். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை 5 வார்த்தை சரி, 2 வார்த்தை தப்பு கிடையாது, 10 வார்த்தையும் சரி. ஹல்லேலூயா. முதல் காரியம். 2வது விஷயம் எப்படின்னா, ரைட் லிவிங். நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் எப்படி இருப்பாங்கன்னா,
வேத வசனங்களை படிக்கிறவர்களா மாத்திரம் இருக்க மாட்டாங்க, விசுவாசிக்கிறவர்களா மாத்திரம் இருப்பாங்க. தன்னுடைய அன்றாட வாழ்க்கையில நடக்கணும். பிராக்டிக்கல் லைஃப்ல தினந்தோறும் வாழ்க்கையில ஏன் பாஸ்டர் நித்திய ஜீவனுக்கு உண்டான சந்தோஷம் என்கிட்ட இல்லை, இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஏன் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, இயேசுவை ஏற்றுக்கொண்டு அதுக்கு ஒரு காரணம், என் மனைவி சரியில்லை, என் கணவர் சரியில்லை, அந்த குடும்பம் சரியில்லை, இந்த குடும்பம் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை. நல்லா கவனிங்க, சகேயுக்கு எந்த மனைவி இருந்துச்சு? சகேயுல லாசருக்கு எந்த மனைவி இருந்தா? இல்லை. லாசருக்கு மாளிகை இருந்துச்சா? சொல்லுங்க. லாசரு தெரியும்ல உங்களுக்கு, பிச்சைக்காரனா கிடந்தான். அவங்கிட்ட நீங்களும் நானும் எதிர்பார்க்கிற காரியம் நல்ல மனைவி, ஆண்டவர் கீழ்ப்படிதல் உள்ள மனைவி, சொன்னதை கேட்கக்கூடிய கணவர், அப்படி இருந்துச்சா லாசருக்கு? இல்லை. ரெண்டாவது மாளிகையில் இருந்தாரா? பாஸ்டர் நல்ல வீடு வேணும் பாஸ்டர், நல்ல கார் வேணும், 5 பவுன் செயின் போன, என்னை பார்த்து கழுத்தை பார்த்து சொல்லிட்டாங்க, கயிறு போட்டிருக்கிற, மொட்டை கழுத்தாக இருக்கிற, கழுத்தில் காதில் ஒன்றும் இல்லைன்ட்டாங்க. என் குடும்பத்தில் போய் உடனே கணவர்கிட்ட சண்டை, எனக்கு கழுத்தில் தோடு வாங்கி கொடு, எனக்கு மூக்குத்தி வாங்கி கொடுன்னு சண்டை. இந்த ஐயா தொழிலில் ஏதாவது பிரச்சனை வந்தால் இந்த அம்மா கிட்ட போய் உங்கள் அப்பா கிட்ட போய் 10 லட்சம் வாங்கிட்டு வா, உங்கள் அம்மா கிட்ட போய் 2 லட்சம் வாங்கிட்டு வா, அவங்க குடும்பத்தில் போய் 7 லட்சம் வாங்கிட்டு வா. இவர் சண்டை. 2 பேரும் ஈக்குவல் தான். நான் யாரையும் எல்லாத்தையும் தான் பேசுகிறேன். நான் நல்லா கவனிங்க. லாசரு பிச்சைக்காரன், கீழே விழுந்த துணிக்கைகளால் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவன், அவன் நித்திய ஜீவனை பெற்றிருந்தான். என்னன்னா அவனுக்குள்ள சந்தோஷம் இருந்தது, சமாதானம் இருந்துச்சு. இந்த உலகத்தில் வாழும் பொழுது எல்லா உலகத்தையே சுதந்திரித்து வைத்திருந்த ஐஸ்வர்யவான் அங்கே இதில் கிடக்கிறான், நெருப்பில் கிடக்கிறான். இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லாமல் இருந்தவன் எங்கே இருக்கிறான்? ஆபிரகாமின் மடியில் இருக்கிறான். ஹல்லேலூயா. உங்கள் கையில் எவ்வளோ சம்பளம் வருதுங்கிறது முக்கியம் இல்லை, நீங்கள் எங்கே வாழ்கிறீங்கன்னு முக்கியம் இல்லை. இந்த உலகம் சொல்லுவது போல் நீங்கள் என்ன ஜாதிங்கிறது முக்கியம் இல்லை, கருப்பா சிவப்பா உயரமா குட்டையா அதெல்லாம் தேவையில்லை. ஹல்லேலூயா. எனக்கு தேவை ஒன்றே ஒன்று, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறேன்னா அது மாத்திரம் எனக்கு என்னது போதும். 3வது விஷயம் ஃபெலோஷிப், மற்றவரோடு இருக்கக்கூடிய ஐக்கியம். தேவனுடைய பிள்ளைகள் மற்றவரோடு இருக்கக்கூடிய ஐக்கியம் தான் அடையாளப்படுத்தும் நீ யாருடைய பிள்ளை என்பதை. ஒரு கணவனாகட்டும், மனைவிக்குள்ள இருக்க உறவாகட்டும், பிள்ளைகள் தாய் தகப்பனுக்குள்ள ஒரு உறவாகட்டும், சொந்தங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உறவாகட்டும், அக்கம் பக்கம் வீட்டில் இருக்கக்கூடிய உறவாகட்டும், ஒரு முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் உண்டான உறவாகட்டும், எல்லா இடத்திலும் உறவுகள் ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த உறவுகள் தான் உங்களுக்குள்ள யார் இருக்கிறாங்க அப்படிங்கறத தீர்மானிக்கும். அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? ஆமா. எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, எனக்குள்ள தேவன் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, நான் என் மனைவி கிட்ட நடந்து கொள்ளுகிற விதம் வித்தியாசமானது இருக்கும், என்னுடைய கணவர்கிட்ட நான் நடந்து கொள்ளுகிற காரியம் வித்தியாசமா இருக்கும். ஆனா எனக்குள்ள ஆண்டவர் இல்லைன்னா, எனக்குள்ள தேவனுடைய சத்தியம் இல்லைன்னா, நான் என் மனைவி கிட்ட நடக்கிற விஷயம் இன்னும் வித்தியாசமா வேற மாதிரி இருக்கும். அல்லேலூயா. உதாரணத்துக்கு எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாங்கன்னா, உதாரணத்துக்கு நான் சொல்றேன், எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாங்கன்னா, என் மனைவி ஒரு காரியத்தில் தவறு பண்றாங்க அப்படின்னா நானும் தவறு பண்ணுவேன்னு பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் எனக்குள்ள ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார், நான் நித்திய ஜீவனை பெற்றவன், நான் தேவனுடைய திட்டத்தின் பிரகாரம் நடக்கிறவன். அந்த அம்மாக்குள்ள ஒருவேளை நித்திய ஜீவனுக்கு உண்டான காரியங்கள் இல்லைன்னா அந்த அம்மா யாருடைய பேச்சு வேணா கேட்டு நடக்கலாம், எதை வேணா அந்த அம்மா செய்யலாம். அந்த அம்மா கெட்ட வார்த்தை பேசலாம், அந்த அம்மா அடிக்கலாம், அந்த அம்மா உதைக்கலாம், என்ன வேணா அந்த அம்மா பண்ணலாம். சேம் இதே தான் கணவன். என்ன ஆண்டவர் என்ன சொல்லிருக்க, அதுக்கு விட்டு கொடுங்க. குடும்பத்தை நித்திய ஜீவனுக்குள்ள கொண்டு வாங்க, சபையை நித்திய ஜீவனுக்குள்ள என்ன பண்ணுங்க, கொண்டு வாங்க. அப்ப ஐக்கியம் தான் வெளிப்படுத்துகிறது நமக்குள்ள நித்திய ஜீவன் இருக்கா இல்லையா அப்படின்னு. 4வது விஷயம் ஸ்பிரிட் டெஸ்ட், ஆவி. ஒரு மனிதனுக்குள்ள நித்திய ஜீவன் இருக்கு அப்படின்னா மொத்தம் 4 டெஸ்ட் சொல்லியிருக்கேன். 1 சரியான விசுவாசம், சரியான வாழ்க்கை முறை, 3வது சரியான ஐக்கியம், 4வது சரியான ஆவி. அல்லேலூயா. இதுதான் நித்திய ஜீவனுக்கு உண்டான அடித்தளங்கள், அடிப்படை உபதேசம் இது. இந்த 4 விஷயம் உங்க ஆவி எப்படிப்பட்ட ஆவியாக இருக்கிறது. வேதவசனத்துல பார்க்கிறோம், சவுல் கோபப்படும் பொழுது அவனுக்குள்ள இன்னும் வேற ஒரு ஆவி வந்துச்சு. ஒவ்வொரு ஆவிக்கும் ஒரு பேர் உண்டு. ஆனா எனக்குள்ள பரிசுத்த ஆவி இருக்கணும். ஹல்லேலூயா. ஹோலி ஸ்பிரிட் எனக்குள்ள இருக்கணும், வாசம் பண்ணணும் எனக்குள்ள. சில நேரங்களில் நம்ம என்ன பண்றோம், பரிசுத்த ஆவியானவர் வெளியே சேர் போட்டு உட்கார வச்சுட்டு வேற ஒரு ஆவியை போட்டு, கோபத்தின் ஆவி, துர்க்குணத்தின் ஆவி, அக்கிரமத்தின் ஆவி, விபச்சாரத்தின் ஆவி, வேசித்தனத்தின் ஆவி,
கெட்ட வார்த்தையினுடைய ஆவி. நித்திய ஜீவன் இழந்து போயிட்டு இருக்கிறீங்க உங்க வாழ்க்கையில். நீங்க நினைச்சுக்காதீங்க, சில பேர் டயலாக் கொடுறது, உனக்கெல்லாம் பரலோகமே கிடையாது. என்னது உனக்கெல்லாம் பரலோகம்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், 3 வித்தியாசங்களை பரலோகத்தில் பார்க்கலாம். ஒன்று, முதல் பாயிண்ட்டு, நாம் எதிர்பார்க்காதவர்களை பரலோகத்தில் காணலாம், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, எதிர்பார்க்கிறவர்களை பரலோகத்தில் காண முடியாமல் போகலாம். மூன்றாவது, நம்ம எந்த இடத்துல இருப்போம்னு தெரியாது. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த 3 விஷயங்கள் பரலோகத்தில் நடக்கும். ஸோ இதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும், இதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். அப்படின்னா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்திலேயே அதற்குண்டான வாழ்க்கை முறையை நீங்கள் வாழணும். சரியான விசுவாசம், சரியான வாழ்க்கை முறை, சரியான ஐக்கியம். அடுத்தது என்ன கடைசியாக சொன்னேன்? சரியான ஆவி, பரிசுத்த ஆவி. விபச்சாரத்தின் ஆவி அல்ல, வேசித்தனத்தின் ஆவி அல்ல, சமாதானத்தின் ஆவி, சந்தோஷத்தின் ஆவி. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள சண்டை வருதுன்னா யார் சமாதானத்தின் ஆவியை உடையவர்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்? சண்டையை வளர்க்குறவங்க, அந்த சண்டையை முடிக்கிறவங்க. அல்லேலூயா. ஒரு குடும்பத்துக்கு இன்னொரு குடும்பத்துக்கு சண்டை வருதுன்னா யார் அவங்க சண்டை வளர்க்குற நோக்கத்தோடு இருப்பாங்க. அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க? நித்திய ஜீவனை இல்லாதவர்களா இருப்பாங்க. கவனிங்க. கடைசியாக ஒரு சில பாயிண்ட் சொல்லி நான் முடிக்கிறேன். இதெல்லாம் ரொம்ப கவனிச்சுக்கோங்க. அதாவது ஒரு மனிதனுக்குள்ள நித்திய ஜீவன் இருக்கு அப்படின்னு சொன்னா அவன்கிட்ட சில பாயிண்ட் இருக்கும். முதலாவது, அவனுடைய முழு நோக்கமும் ரட்சிப்புக்கு உண்டான நோக்கமா இருக்கும். அல்லேலூயா. ரட்சிப்பு அப்படின்னு சொன்னா சால்வேஷன் அப்படின்னு சொன்னா பரலோகத்திற்கு உண்டான நோக்கம். ரெண்டாவது விஷயம், ஒரு மனிதனுக்கு நித்திய ஜீவன் அப்படின்னு சொன்னா அவன் எப்பொழுதும் புதிய நம்பிக்கையோடு பயணம் பண்ணுவான். இழந்து போனதை குறித்து கவலைப்பட மாட்டான், இல்லாததை குறித்து கவலைப்பட மாட்டான். புதிய நம்பிக்கை அவனுக்குள்ள எப்பயுமே இருக்கும். மூன்றாவது என்ன அப்படின்னு சொன்னா மரண தருவாயில் கூட நம்பிக்கை உள்ளவனா இருப்பான். ஹல்லேலூயா. அதுதான் நித்திய ஜீவனுக்கு உண்டான அடையாளம். நான்காவது என்ன அப்படின்னு சொன்னா அவன் தன்னுடைய பாவத்தை விட்டு விலகி மற்றவர்களுடைய பாவத்திற்காக தெய்வ சமூகத்திலே காத்து கிடக்கிறவனா இருப்பான். இவங்கெல்லாம் நித்திய ஜீவனுக்கு உண்டான அறிகுறி. ஐந்தாவது காரியம் என்ன தெரியுமா? ஒரு நித்திய ஜீவனை பெற்றவர்களுடைய வாழ்க்கை அன்பினாலையும் நன்றியினாலையும் கட்டப்படுகிற வாழ்க்கையா இருக்கும். எதுங்க? அன்பு, கிராட்டிடியூட், நன்றியினால. ஆறாவது விஷயம் என்ன தெரியுமா? ஒரு மனிதனுக்குள்ள நித்திய ஜீவன் இருக்குன்னா 3 விஷயம் வாழ்க்கையில் வெளிப்படும். ஒன்று அன்பு, ரெண்டாவது விசுவாசம், மூன்றாவது தேவனிடத்தில் கீழ்ப்படிதல். இது 3 என்ன பண்ணு வெளிப்படும். நான்காவது விஷயம் என்ன தெரியுமா? ஒரு மனிதனுக்குள்ள நித்திய ஜீவன் இருக்குன்னா எப்பொழுதும் சுவிசேஷத்தினுடைய தண்ணீர், ஜீவ தண்ணீர் என்ன பண்ணும்? கொப்பளித்து வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். அதை அடக்க முடியுமானா அடக்க முடியாது. ஒரு டீ சாப்பிட்டாலும் சரி, ஒரு இடத்துக்கு போய் ஹோட்டலில் சாப்பிட்டாலும் சரி, தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணுவோம்? அறிக்கை இட்டுக்கிட்டே இருப்போம். அடுத்த ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், நித்திய ஜீவனை பெற்றவர்கள் நம்ம கூட யார் பின்தங்கி இருக்கிறாங்களோ அவங்கள முன்னேற்ற கூட்டிகிட்டு போவாங்க. உங்கள் மனைவி பின்தங்கி இருக்காங்களா, அவங்கள ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடத்தணுமோ தவிர அவங்களோட சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடாது. கணவர் பின்தங்கி இருக்கிறாரா, அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கொண்டு போகிறதுக்கு வழியை பாருங்க. தெய்வ சமூகத்தில் உட்காருங்க, ஜெபிங்க. அதெல்லாம் விட்டுருங்க, பழைய சண்டையெல்லாம் விட்டுருங்க. வாங்க ஜெபிக்கலாம், வாங்க உட்காருங்க. யார் வேணால் பேசட்டும், வாங்க ஜெபிக்கலாம், வாங்க சபைக்கு போகலாம், வாங்க வேத வசனத்தை வாசிக்கலாம், வாங்க இதை செய்யலாம். ஆவிக்குரிய முறையில் குடும்பத்தை மாற்றுங்களேன், அதை டைவர்ட் பண்ணுங்க. சண்டையே போட்டுட்டு இருக்காதீங்க, பிரச்சனைகளே வேண்டாம். இதெல்லாம் நித்திய ஜீவனுக்கு உண்டான ஒரு வழி. கடைசியாக, நித்திய ஜீவனை பெற்றவர்கள் எப்பொழுதும் பரலோக ஆசீர்வாதம், பரலோக மேன்மைக்காக ஓடுகிறவர்களாக இருப்பாங்க. அல்லேலூயா. எட்டர்னல் ரிவார்ட்ஸ். பவுல் ஒன்று சொல்லுவார், ஒரு அழகான வார்த்தை, கீழானவைகளை நாடாமல். அவ்வளோதான். அல்லேலூயா. உங்கள் வீட்டுக்காரர்கிட்டையோ, உங்கள் மனைவிக்கிட்டையோ, உங்கள் பிள்ளைகள்கிட்டயோ சம்பாரி, வீட்டை வாங்கு, காரை வாங்கு, பைக்கு வாங்கு, நகையை வாங்கு, இப்படி பேசாதீங்க. என்ன சம்பாத்தனோ, கணவனோ மனைவியோ போதுங்க, இதை வச்சு நம்ம வாழ்வோம், பக்தியா வாழும். ஹல்லேலூயா. பரிசுத்தமாக ஒருவேளை சாப்பாடு இல்லாமல் இருக்கலாம். இப்போ வீட்டுக்கார்ட்ட மனைவிட்ட பேசுங்க, ஆனால் பாவம் பண்ணிடாதீங்க. மனைவியை சொல்லுங்க, ஏம்மா இல்லாமல் இருக்கலாம், அது இல்லாமல் இருக்கலாம், இது இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பாவம் பண்ணிடக்கூடாது. குடும்பத்தில் அந்த பிரச்சனை இருக்கலாம், இந்த பிரச்சனை, பாவம். இப்படி குடும்பத்தை கட்டி எழுப்புங்க. ஹல்லேலூயா. நித்திய ஜீவன் இங்கிருந்தே தொடங்கட்டும். 2025 செத்தாதான் பரலோகம், செத்தாதான் நித்திய ஜீவன், செத்தாதான் இயேசுவை ஏற்றுக்கொண்டாலே நித்திய ஜீவன். எல்லாரும் கண்களை மூடலாமா அந்த நாள்ல?